வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2023 மெயின்ஸ் எழுதுனவங்களுடைய ஒரிஜினல் பேப்பர், தட் இஸ் தமிழ் வழி பேப்பர். தமிழ் வழி பேப்பரை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ் வழி பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் குரூப் 1 முதன்மை தேர்வு எழுதி வெற்றி பெற முடியாது அப்படின்ற பொதுவான கருத்து இருக்குது. நிச்சயமாக அப்படி இல்லை. தமிழ் வழியில் எழுதினவங்களும் இந்த முறை சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தமிழ் வழியில் எழுதக்கூடியவங்களுக்குடைய முக்கிய தேவை என்ன அப்படின்னா, இங்கே அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆங்கிலத்திலே தான் நிறைய இருக்குது. அப்போ ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட மெட்டீரியலையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் வேணும். முழுக்க முழுக்க தமிழே டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. தமிழில் நீங்கள் எழுதுங்க, ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் புத்தகங்களை புரிந்துக்கணும், அதை படிக்க தெரியணும், அதை ஹிண்டாக தமிழில் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க தெரியணும். இவ்வளோதான் இங்கே தேவையான விஷயம். சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நெட் சோர்சஸ் நீங்கள் தேட வேண்டியிருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உடனே தேடணும்னா நெட் சோர்சஸ் தேடுவீங்க, இணையதளங்களில் வெப்சைட்ஸை தேடுவீங்க, போட்டித் தேர்வுகளுக்கான வெப்சைட்ஸை தேடுவீங்க, ஆன்சர் கீயை தேடுவீங்க, அங்கே உள்ள புள்ளி விவரங்களை எடுப்பீங்க, அங்கே உள்ள சப்ஹெட்டிங்கை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க தெரியணும். அப்போ அந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வேணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வேணும். அதை சிம்பிளாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கக்கூடிய திறன் வேணும். இது இருந்தால் போதும். மற்றபடி வேகமாக எழுதக்கூடிய திறனும் நல்ல கையெழுத்தும் என்பது இங்கே தேவையான ஒன்று. ஆக தமிழ் வழியில் எழுதி கிளியர் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ அந்த அவநம்பிக்கையை கைவிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை நிறைய பேர் தமிழ் வழியில் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இல்லாமலும் நிறைய வெற்றியாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இங்கே பாருங்க, நம்ம ஜிஎஸ் பேப்பர் 2, தட் இஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 1ன்னு சொல்லுவோம். பேப்பர் 2 அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ள ஒரு பேப்பரை பார்த்தோம். இங்கே இன்னைக்கு தமிழ் வழி பேப்பரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்க இப்போ சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. சர்வீஸில் உள்ளவங்களுடைய பேப்பரை தான் நம்ம பார்க்குறோம். டெப்டி கலெக்டராக சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ் வழி பிஎஸ்டிஎம் அப்படின்றதையும் இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு சிறந்த போராளி அப்படின்னு சொல்லலாம். கடந்த அட்டம்ப்ட்லேயே ஜஸ்ட் மிஸ் பண்ணாங்க, இன்டர்வியூ வரைக்கும் போனாங்க. ஆனால் இந்த அட்டம்ப்ட்ல என்ன பண்ணாங்க? கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தொடர்ந்து விடாமுயற்சி தான் அவங்களுடைய வெற்றிக்கான காரணம். ஸோ மீண்டும் மீண்டும் படிக்கிறது, தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருந்தாங்க. அவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த வெற்றியாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ பாருங்க, மாடர்ன் இந்தியா, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் மென்டல் எபிலிட்டி 42 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அவுட் ஆஃப் 50க்கு 42. ஸோ அப்போது நல்ல மதிப்பெண் தான். ஆனால் 50 வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 250க்கு 167 வாங்கியிருக்கிறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 167. 2 எவாலுவேஷனையும் சேர்த்து பெரிய வித்தியாசம் இல்லை. 166, 168. ஆவரேஜாக என்னாச்சு? 167. 167 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. சிறந்த மதிப்பெண்கள் தான். ஸோ இதுதான் அவங்கள வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு, இந்த பொசிஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்ல மதிப்பெண்கள் தான். சரிங்களா? அப்போ தமிழ் வழியில் எழுதி எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் குவாலிட்டி மாடரேட்டாக இருக்கே சார் அப்படின்னா இது ஸ்பாட் டெஸ்ட். அப்போ அங்கே முதன்மை தேர்வு, அங்கே போய் எழுதக்கூடிய பேப்பர். என்ன இருந்தாலும் கேள்விகள் வரலாம், எப்படினாலும் கேள்விகள் வரலாம். அந்த மனநிலையில் போய் எழுதுறப்போ ஸோ ப்ரிப்பேர்டு டெஸ்ட்டை விட குவாலிட்டி எப்பவுமே குறைவாகத்தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நீங்கள் டாப்பராக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சியுடைய டாப்பராக இருந்தாலும், நீங்கள் பெரிய பதவிகளில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குனாலும் உங்களுடைய பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ஸ்பாட் டெஸ்ட்டுகளில் மாடரேட்டாக இருக்கும். அந்த வகையில் இது மாடரேட் அப்படின்னு சொன்னாலும் மிக திறமையாக ஹேண்டில் செய்யப்பட்ட பேப்பர். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், 167 மதிப்பெண்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ வருது? ஒரு 70% மேலே வருது. ஸோ 68% கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேப்பர், அவங்க ஆன்சர்ஸை பாருங்க. இதில் உள்ள நிறை குறைகள் என்ன? குறைகள்னு சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் அவங்க கஷ்டப்பட்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்கூட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ இன்னும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும். அப்போ மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் கூடுதலாக இன்னும் பெட்டராக எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றத தான் அந்த பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, கொஷினை பாருங்க. ஏற்கனவே ஆங்கில வழி மாணவர்களுக்காக இங்கிலீஷ் பேப்பர் 1 பார்த்தோம். தட் இஸ் ஜிஎஸ் பேப்பர் 1, தட் இஸ் பேப்பர் 2ல பார்த்தோம். இன்னும் ஒவ்வொரு 4 பேப்பர்கள், 3 பேப்பரையும் பார்க்குறோம். தமிழ் பேப்பரையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஜிஎஸ் பேப்பர் இதில் பேப்பர் 2 பார்க்குறோம். அடுத்து பேப்பர் 3, பேப்பர் 4ஐயும் பார்க்க போகிறோம். இவங்க பேப்பர் இல்லாமல் இன்னும் சில பேப்பர்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வெற்றியாளர்களுடைய பேப்பர்களை பார்க்க போகிறோம்.
ஒவ்வொரு பேப்பர்லையும், தமிழ் வழியிலையும் ஆங்கிலத்திலையும். ஸோ இதில் பாருங்க, நம்ம ஜிஎஸ் பேப்பர், தட் இஸ் பேப்பர் 2 தான் பார்க்குறோம். பாருங்க கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைலிங்குவலா ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க, விவாதிக்க சொல்றாங்க. என்ன விவாதிக்க சொல்றாங்க? கான்ட்ரிபியூஷன்ஸ். யாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்? அம்பேத்கர். என்ன வகையில அவரை பத்திய கான்ட்ரிபியூஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்கன்னா, சோசியோ லீடராக, பொலிட்டிக்கல் லீடராக அவருடைய கான்ட்ரிபியூஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் பாருங்க, அம்பேத்கரை பத்தி சொல்லணும், அடுத்ததா அவருடைய சோசியல் கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கணும், பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஆனா இது எல்லாமே ஆஸ் எ லீடராக அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கஸும் பண்ணணும், விவாதிக்கணும். அதனுடைய சிறப்புகள், அதன் மீதான விமர்சனங்கள், அதையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்றத இங்க எக்ஸ்பெக்டட். ஸோ பைலிங்குவலா பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். கொஸ்டினை வந்துட்டு 2 மொழிகள்லையும் பார்க்கணும். சரியா? ஒரு சமூக அரசியல் தலைவராக அவருடைய செயல்பாடுகளை தான் பார்க்கணும். அம்பேத்கருடைய பங்களிப்புகளை தான் கொடுக்கணும், மற்ற விஷயங்களை கூட. அவர் எங்க பிறந்தாரு, வாழ்ந்தாரு, அவருடைய கதையெல்லாம் தேவையில்லை. 10 மார்க் தான், 150 வேர்ட்ஸ். என்ன தேவையோ அந்த கான்டெக்ட்ல நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதான். அதை விவாதிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 150 மதிப்பெண்கள். அப்போ பாருங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டினுக்கான தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. சமூக அரசியல் தலைவராக அம்பேத்கர். பாருங்க எப்படி கொஸ்டின்ல இருந்தே தலைப்பு எடுத்துக்கிட்டாங்க, சமூக அரசியல் தலைவராக அம்பேத்கர். அப்போ ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? ஜெனரலான இன்ட்ரோடக்ஷன். ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதித்துவத்திற்கு உரிமை குரல் எழுப்பியவர், ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக அந்தஸ்தை பெற உதவியவர். எப்படி கொடுத்துருக்காங்க? இன்ட்ரோ எப்படி கொடுக்குறாங்க? பேரா ஃபார்மட்ல கொடுக்குறாங்க. இன்ட்ரோ எப்படி கொடுத்துருக்காங்க? பேரா ஃபார்மட், எண்ட் டு எண்ட் இப்படி ஆரம்பிச்சு எண்ட் டு எண்டா பேரா ஃபார்மட்ல கொடுக்குறாங்க. இது இன்ட்ரோடக்ஷன். இதுல கூடுதலா என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கரை பத்திய ஒரு கோட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். அப்ப இந்தியாவில் ஒடுக்கப்பட்டவர்களுடைய முகம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், பாரத ரத்னா அம்பேத்கர் அவர்கள், இது போன்ற ஏதாவது கோட்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மதிப்பெண்ணை வாங்கியிருக்கலாம், கூடுதல் மதிப்பெண்ணை வாங்கியிருக்க முடியும். பாருங்க, அப்ப என்ன பண்றோம்? இதை ஜெனரலா அம்பேத்கர் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்றோம்? அவருடைய சோசியல் கான்ட்ரிபியூஷன்ஸ், சமூக பங்களிப்புகள். சரியா? சமூக தலைவராக அவருடைய பங்களிப்புகள். அப்ப இதுக்கு ஒரு 3 அல்லது 4 சப்ஹெட்டிங். பாருங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்காரு கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணார், சரியா, உண்மை நிலையை உலகுக்கு எடுத்து காட்டுறார். மூக் நாயக் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையை நடத்துறார். சரியா? அடுத்ததா பொது கிணற்றுல நீர் எடுக்கிறது அப்படின்றது அவருடைய செயல்பாடு. மகத் மார்ச் அப்படின்ற மகத் சத்தியாகிரத்தை நடத்தினார், அவருடைய பங்களிப்பு அப்படின்ற வகையில டைட்டில் அப்படித்தான் கொடுக்கணும். அப்போ மகத் மார்ச் அவருடைய முக்கியமான செயல்பாடு, அதான் கொடுத்துருக்காங்க. 2வது. அடுத்ததா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை இன்சிஸ்ட் பண்ணாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ரோலை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லியிருக்கலாம். ஒடுக்கப்பட்ட சமூக தலைவராக அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற வகையில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நிறைய பண்ணார். உண்மையை சொல்ல போனா அந்த பூனா உடன்படிக்கை அவருடைய தான், வட்டமேசை மாநாட்டில் அவருடைய பங்களிப்பு, மகத் மார்ச். சரியா? இதை போன்ற அவருடைய பங்களிப்பை ஃபேக்ட்ஸாக இன்னும் சிறப்பாக கொடுத்துருக்கலாம். ஆனாலும் இது ஸ்பாட்டஸ்ல சிறந்த பங்களிப்பு தான். ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். சரியா? சரி, இதை பார்த்துக்கங்க. அலைன்மெண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. சப்ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் மேஜர் ஹெட்டிங் இங்க வந்துருச்சு. அடுத்து சப்ஹெட்டிங் கொஞ்சம் உள்ள வருது. அடுத்து பாயிண்ட்ஸ் எப்படி வருது? கொஞ்சம் உள்ள வருது. வேர்டுகளுக்கு இடையில கேப் இருக்கு. பேலன்சிங்கா கொண்டு போறாங்க பாருங்க. பேலன்சிங்கா கொண்டு போய் இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, அரசியல் தலைவராக அம்பேத்கருடைய பங்களிப்பு. அப்ப அரசியல் தலைவராக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் அப்படி கொடுக்கணும். இந்த கொடுத்துட்டாங்க, வரைவு குழுவின் தலைவர். இந்தியாவுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பங்களிப்பு. அப்புறம் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஒரு கட்சி தலைவராக அவர் செயலாற்றிருக்காரு. அப்புறம் பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்கள் அவரால் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதெல்லாம் அவருடைய அரசியல் பங்களிப்புகள் இல்லையா? அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய பங்களிப்பு இருக்கு. இதெல்லாம் அரசியல் செயல்பாடுகளாக கொடுக்கணும். அதை கொடுத்துருக்காங்க. ஒரு அடுத்த மேஜர் ஹெட்டிங் அரசியல் தலைவராக பங்களிப்பு. தனி தொகுதி கோரிக்கை எங்க கொண்டு வர்றாங்க? இதை சமூக தலைவராக கொண்டு வந்திருக்கலாம், அரசியலையும் எடுத்துக்கலாம். பூனா உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. வரைவு குழுவின் தலைவர், அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருக்கிறாரு. பல்வேறு அரசியல் மூலங்களுக்கு காரணமா இருக்கிறார். அது கான்ஸ்டிடியூஷனை இது பண்ணி கொடுத்துருக்காங்க, சமாளிச்சிருக்காங்க. சரியா? சட்டப்பேரவை உறுப்பினர்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவங்க பங்காற்றிருக்காங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. ஈக்குவலா கொடுத்துருக்கலாம். அது 4 இது 4 அப்படின்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். விவாதிக்க அப்படின்றதப்போ அதுக்கான அப்ரோச் நம்ம கொடுக்கணும். சமூக தலைவராக பங்களிப்பு கொடுத்துட்டாங்க, அரசியல் தலைவராக பங்களிப்புகள் கொடுத்துட்டாங்க. அதனை விவாதிக்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்? அவருடைய சிறப்புகள்,
அதன் மீதான மதிப்பீடு அப்படிலாம் நம்ம கொடுத்து அதை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அம்பேத்கரின் பிறந்த தினம் சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு கன்க்ளூஷன்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, அவருடைய சிறப்பை சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை மேல கூட கொடுத்துருக்கலாம். நல்ல பிரசன்டேஷன், 7 மதிப்பெண்கள் இந்த கொஸ்டினுக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்த பாருங்க, தமிழகத்தில் பொருளாதார தேசியவாதத்தை பரப்புவதில் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அவர்களின் பங்களிப்பை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் இன் ஸ்ப்ரெட்டிங் எக்கனாமிக் நேஷனலிசம். அப்ப இந்த கீவேர்டை தெரிஞ்சவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்ப்ரெட்டிங் எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படின்றதா சுதேசி அப்படின்றதா இங்க ஸ்ப்ரெட்டிங் எக்கனாமிக் நேஷனலிசம் அப்படின்றத மீன் பண்ணக்கூடியது இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் பொருளாதார தேசியவாதம் அப்படின்றது என்னது? இந்திய பொருட்களை வாங்குங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்திய பொருட்களை வாங்குங்க, அந்நிய பொருட்களை புறக்கணிங்க, இதன் மூலம் இந்திய பொருளாதாரம் உயர பாடுபடுங்கள், நம் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர பாடுபடுங்கள் அப்படின்றது அந்த சுதேசி பாலிசி. அதைத்தான் இன்னொரு பொருள்ல மறைமுகமாக கேட்டிருக்காங்க. இந்த சுதேசி இயக்கத்துல வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் விஓசி அப்படின்றது நம்ம தெரியும், சிதம்பரனார் அப்படின்ட்டு படிப்போம். அதை எப்படி கொடுக்குறாங்க, அங்கேயும் ட்விஸ்ட் வச்சு வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அப்படின்ட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அதை பத்தி என்ன பண்ண சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க. அப்போ டைட்டில் பாருங்க, தமிழகத்தில் பொருளாதார தேசியவாதத்தை பரப்புவதில் வஉசி வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் விஓ சிதம்பரனாருடைய பங்களிப்பு. பாருங்க, தென்னிந்தியாவின் அரசியலுக்கும் இந்திய அளவில் பேசப்பட காரணமானவர் இவர். தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர். கொடுங்க, தென்னாட்டு திலகர். தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் தந்தை விஓசி அவர்கள், வஉ சிதம்பரனார் அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கணும். பாருங்க, அப்போ பொருளாதார தேசியவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் விஷயம். அப்போ இதை சொல்லணும், சிம்பிளா சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது, தமிழகத்துல சுதேசி இயக்க போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போய் தமிழக மக்களிடையே இந்த பொருளாதார தேசியவாத கருத்துக்களை பரப்புனதுல வஉசி அவருடைய பங்களிப்பு மகத்தானது. என்ன ஆஸ்பெக்ட்ல பாருங்க, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அதை நடத்தினாரு, 2 கப்பல்கள் நடத்தினாரு, முக்கிய பங்குதாரர்கள், அதெல்லாம் தாண்டி இதை தாண்டி இன்னும் நிறைய கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நெல்லை ஜனசங்கத்தை தோற்றுவிச்சாரு, சுதேச கூட்டுறவு பண்டகசாலையை உருவாக்குனாரு, சுதேசி இயக்க போராட்டங்களை முன்னெடுத்து வச்சாரு. சரியா, நெல்லை எழுச்சிக்கு காரணமானாரு. அப்போ இதுதான் இந்த ஆஸ்பெக்ட்லயே அவருடைய சுதேசி இயக்க செயல்பாடுகளையே கொடுத்துருக்கணும். பகுதி அளவு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாட்ல அந்த 6-7 நிமிஷத்துக்குள்ள இவ்வளத்தையும் யோசிச்சு கொடுக்கணும். இப்போ அந்த வகையில கொடுத்துருக்காங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பாருங்க, முக்கிய பங்குதாரர்கள் அந்த இதையே சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆமா வஉசியுடைய பங்களிப்பை, சுதேசி இயக்க பங்களிப்பை சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருக்கலாம். எனிஹவ் இந்த ஸ்மார்ட் டெஸ்ட்டுக்கு இது ஒரு பெரிய சரியான பிரசன்டேஷன் தான். நெல்லை எழுச்சி என்று சொல்லக்கூடிய நெல்லை எழுச்சிக்கு அவர் காரணமாகிறாரு. ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பங்கேற்பு, அவருடைய பொருளாதார தேசியவாதம் பற்றிய பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. பொதுவா மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் விடுதலை போராட்டத்துல ஆங்கிலேயர் எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இது உண்மையிலே ஆங்கிலேயருடைய இன்டென்ஷன் என்ன, எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டல் தான். நம்மகிட்ட இருந்து பொருளாதார சுரண்டலை தான் முக்கியமா பார்க்குறான். அவன் பணம் தான் அவனுக்கு முக்கியம். அப்போ இவர் எங்க கை வச்சார், அவனுடைய பொருளாதார செயல்பாடுகள் மீது கை வைக்கிறார் வஉசி. அதனாலதான் அவருக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுப்பதற்கு காரணம் என்ன, அவருடைய பொருளாதார செயல்பாடுகள் மீதே கை வைத்தது தான் காரணம். அப்ப அதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சுதேசி இயக்க அந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் மூலமாக அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. அதனாலதான் 2 ஆயுள் தண்டனை. புரியுதா? அப்போ வஉசியுடைய அந்த பொருளாதார தேசியவாத பங்களிப்பை சொல்லியிருக்காங்க. பாருங்க, சுதந்திர வெள்ளைய பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். அப்போ வஉசியுடைய கோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செயல்பாடுகள் மூலமாக ஆங்கிலேயர்களையே பணிவிடைய செய்த பெருமை இந்த வஉசியை சேரும் என்பதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை விளக்க சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஒரு வஉசியை பத்தி என்ன சொல்றோம், அந்த பொருளாதார தேசியவாதம்னா என்னன்னு சொல்றோம், வஉசியை பத்தி அதுல அவருடைய பங்களிப்பை சப்ஹெட்டிங்குகளாக சொல்றோம். என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றோம், சுதேசி கப்பல் கழகம் நடத்துறாரு. அப்புறம் கூட்டுறவு பண்டகசாலை, அப்போ தமிழகத்தில் சுதேசி இயக்க போராட்டம் நடத்துறாரு. தூத்துக்குடி பவள ஆலை தொழிலாளர் போராட்டம், சரியா? அதுக்கப்புறம் நெல்லை கலவரம், இதை போன்ற பொருளாதார தேசியவாத செயல்பாடுகளை தான் அவர் விஓசி மேற்கொண்டார் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுதான் அந்த ஆன்சர். ஸோ பாருங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதி கட்டம் தீவிரமான பேச்சுக்களின் கட்டமாக இருந்தது. விவாதி, டிஸ்கஸ் அப்படின்றாங்க. பாருங்க, the final phase of Indian freedom struggle was a phase of intense negotiations. Discuss, விவாதிக்க அப்படி சொல்றாங்க. இது நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்திலையும் பார்த்தோம்.
பாருங்க, a phase of intense negotiations. ஆமா, இன்டென்ஸ் நெகோசியேஷன்ஸா இருந்துச்சு. ஃபைனல் பேஸ் எப்போ? செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிச்சு 1939 எண்ட்ல. அதுல இருந்து ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் ஃபைனல் பேஸாக எடுத்துக்கலாம். இந்த பீரியட் ஃபுல்லா என்ன இருந்துச்சு? பேஸ் ஆஃப் இன்டென்ஸ் நெகோசியேஷன்ஸ். ஒவ்வொரு கான்டெக்ட்ல நெகோசியேஷன் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து உரிமைகளை கேட்டு பெறதுக்கான பேச்சுவார்த்தைகளை பிரிட்டிஷ்காரங்களோட மேற்கொண்டோம். அப்புறம் தேச பிரிவினை அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பேச்சுவார்த்தை காலமாக இருந்துச்சு. அப்புறம் விடுதலை உரிமைகளை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை காலமாக இருந்துச்சு. அப்போ எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அதற்கான பேச்சுவார்த்தை காலம் இருந்துச்சு. அப்புறம் கிரிப்ஸ் மிஷன் பேச்சுவார்த்தை காலம், அதுக்கப்புறம் காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் வேவல் திட்டத்துக்கான பேச்சுவார்த்தை, அப்போ லியாகத் அலிகான் ஆமா அந்த பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் கேபினெட் தூதுக்குழு பேச்சுவார்த்தை, அப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆக முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தை காலகட்டமாக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லணும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்னு தேச பிரிவினையின் போது அதிகார பகிர்வுக்கான பேச்சுவார்த்தையா இருந்துச்சு. இன்னொன்னு இந்து முஸ்லீம், ஸோ காங்கிரஸ் முஸ்லீமுக்கு இடையிலான தேச பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளாக இருந்துச்சு. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளாக இருந்துச்சு. இப்போ இந்த இன்டென்ஷனால இருந்ததால விடுதலை கிடைச்சிரும் அப்படின்ற பீரியட்ல இது தொடர்பான பேச்சுக்கள் இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லணும். இதான் இதற்கான ப்ரெசன்டேஷன், அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்திய சுதந்திர போரின் இறுதி கட்டம், பேச்சுவார்த்தைகளின் காலகட்டம். இன்னும் கொஞ்சம் எப்படி கொடுத்துருக்கணும்? பேச்சுவார்த்தைகளின் காலகட்டம் அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும். இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இறுதி கட்டம் வந்து 1940களில் தொடங்குச்சு. கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அது பல்வேறு பேச்சுவார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. நல்ல புரிதலோட இதையே ஜெனரல் இன்ட்ரோடக்ஷனா சில ஃபேக்ட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. காரணங்கள் என்ன அப்படின்னா, அமைச்சரவை தூதுக்குழு வருகை 1946ல. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஒத்துழைப்பை பெறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வெரி குட், நல்ல அப்ரோச் பாருங்க. தொடக்கத்தில் 1939ல இந்தியாவுடைய ஒத்துழைப்பை பெறதுக்காக தான் அவங்க வேவல் பிரபு அவர் என்ன பண்றாரு, லிலித்கோ பிரபு ஆகஸ்ட் ஆஃபரை கொடுக்குறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை. அப்ப ஜப்பான் வந்து இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்யலாம் அப்படின்ற நிலையில போருடைய ஆதரவை பெறதுக்காக கிரிப்ஸ் வருகை தரார், அதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே பிரிவினையை தவிர்க்கும் பொருட்டு முன்வைக்கப்பட்ட சமரச திட்டமான சிஆர் பிளானை சொல்றாங்க. அது உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ராஜாஜி முன் வச்சாரு, அப்போ அந்த சிஆர் பிளானை சொல்றாங்க. அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றத சொல்றாங்க. சிம்லா கான்ஃபரன்ஸ் பேச்சுவார்த்தையை சொல்றாங்க. அப்போ இது இன்னும் 2 கொடுத்துருக்கலாம். இன்னொன்று இந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கலாம். இதுல சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு கேட்கறப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வைஸ் கொடுக்கணும். துவக்கத்தில் உள்ளதை ஆமா ஒவ்வொரு பேச்சுவார்த்தை காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்கறப்போ லார்ட் லின்லித்கோவுடைய பேச்சுவார்த்தை, லார்ட் லின்லித்கோ காங்கிரஸ் பேச்சுவார்த்தை, இதன் மூலம் கிடைக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகை நமக்கு கிடைக்குது. உலக போரில் இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதற்காக சலுகைகளை தரார். அடுத்ததா கிரிப்ஸ் தூதுக்குழு, ஜப்பானுடைய படையெடுப்புக்கு எதிராக இந்தியர்களுடைய ஆதரவை பொருட்டு அனுப்பப்பட்டதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஆனால் காந்தியால் பின்தேதியிட்ட காசோலை என மறுக்கப்பட்டது. முடிஞ்சுதா? அடுத்ததா காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை, இந்திய பிரிவினையை தவிர்க்கும் பொருட்டு 1944 மலபார் ஹில்ஸ் மாளிகை, அதை சொல்லுங்க. அப்புறம் வேவல் திட்டம், அப்போ அரசாங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இடைக்கால ஏற்பாடாக வேவல் திட்டம், சரி, அதற்கான பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்புறம் தான் அமைச்சரவை தூதுக்குழு பேச்சுவார்த்தை. அப்புறம் 40, 42, 44, 45, 46 அந்த கால வரிசை அடிப்படையில் அந்த சம்பவங்களை, அந்த பேச்சுவார்த்தை சம்பவங்களை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன கொடுக்கணும்? ஆமா, மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய பேச்சுவார்த்தை. அவர் என்ன பண்றாரு, ஜூன் 3 பிளான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய பிரிவினையை முடிவு பண்றாரு அப்படின்றதான் சொல்லணும். அப்போ அதுக்கப்புறம் சொல்லுங்க விவாதம் அப்படின்றப்ப இதுலயே நீங்க விவாத கருத்துக்களை சொல்லலாம், அல்லது ஒவ்வொன்றையும் சொல்லலாம். இங்கே ஜென்ரலா கூட நீங்க சொல்லலாம், விவாத கருத்துக்களை சொல்றோம். அப்போ இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான பொதுவான காரணங்கள், 1 உலகப்போரில் இந்தியர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவது, 2 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தவிர்க்கும் பொருட்டு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், 3 ஆங்கிலேயரிடம் இருந்து முழுமையான அதிகார மாற்றத்தை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள். இப்ப இந்த நோக்கில் அப்புறம் கன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க, இந்த நோக்கில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்ன பண்ணுது? இதனாலதான் 1940 முதல் 47 வரை ஸோ பீரியட் ஆஃப் பேஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஓகேயா, ரைட். அதை கன்க்ளூட் பண்ணி சொல்லணும். இங்க கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணல. இன்னொன்னு சில ஆர்டர் வந்து ஷஃபிளா இருக்கு. அந்த ஸ்பாட்ல யோசிச்சதை கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் யோசிச்சு இந்த ஆர்டர்ல கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அப்ப இதுக்கு மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, மதிப்பெண்கள் நல்லாவே வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றிலையுமே நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாங்க. பொதுவா இது இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ல இருந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். ஸோ பாருங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பொதுவாக இவங்க வாங்கின மதிப்பெண்களை பார்த்தோம். 167 மதிப்பெண்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 167 மதிப்பெண்கள் என்பது சிறந்த மதிப்பெண். ஒரு வகையில் இதை போன்ற
முதல் பேப்பர்லேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் பேப்பரில் நம்ம வாங்கக்கூடிய மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நம்மளை நல்லா பூஸ்டப் பண்ணும். ஸோ அப்போ பாருங்க, இது வந்து என்ன கொஸ்டின்? ஆமாம், தேர்ட் கொஸ்டினுக்கு அவங்க வாங்கின மதிப்பெண்கள் 7 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து, இன்னொருத்தர் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் 7 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவலாக நல்லா போட்டிருக்காங்கன்னா நல்லா ப்ரெசன்டேஷனுக்கு தான் கிட்டத்தட்ட ஈக்குவல் மார்க் கிடைக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கு. அந்த வகையில் ஈக்குவலாக மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன், செகண்ட் எவாலுவேஷன் ரெண்டுலையுமே 7 மதிப்பெண்கள், 10க்கு 7 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, 4th கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆகாசவாணியுடைய பங்களிப்பு. அப்புறம் எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க, அதனுடைய தொகுப்பை கேட்டிருக்காங்க. தொகுப்பு சரியா, நித்தி ஆயோக்குடைய காம்போசிஷனை கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கு இவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5 மார்க் மற்றும் 6 மார்க் போட்டிருக்காங்க. காரணம், கேட்டது காம்போசிஷன், இவங்க ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, காம்போசிஷன் தொகுப்பு அப்போ என்ன அப்படின்றத விளக்க சொல்றாங்க. தொகுப்புனா என்ன பாருங்க, நித்தி ஆயோக் அது வந்து பத்தி பொதுவாக நித்தி ஆயோக் பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும், அதனுடைய தொகுப்பை சொல்லணும். இப்போ தலைவர் யாரு, துணை தலைவர் யாரு, செயலர் யாரு, அதனுடைய அந்த பகுதி நேர உறுப்பினர்கள் யாரு, முழு நேர உறுப்பினர்கள் யாரு, கௌரவ ஆலோசகர்கள் யாரு அப்படின்ற காம்போசிஷனை தான் நம்ம சொல்லணும். அந்த அடிப்படையில் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதனாலதான் கொஞ்சம் மதிப்பெண்களை குறைச்சி போட்டிருக்காங்க. ஆனாலும் 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைப்பை கொஞ்சம் மையப்படுத்தி கொடுக்கணும். நித்தி ஆயோக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ அப்போ அது அப்ரிவேஷன் கூட ஆங்கிலத்தில் பிராக்கெட்டில் நீங்கள் கொடுத்துடலாம். சார் தமிழ் எழுதுறதா ஆங்கிலத்தில் எழுதலாமா அப்படின்னா வித்தின் பிராக்கெட்டில் நீங்கள் ஆங்கில குறிப்புகளை கொடுக்கலாம். அப்ரிவேட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்படின்றப்ப வித்தின் பிராக்கெட்டில் ஆங்கில குறிப்புகளை கொடுத்துருக்கலாம். உருவாக்கின தேதியை பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துட்டாங்க பாருங்க, இதெல்லாம் பாக்ஸ் போட்டு இன்னும் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இந்தியாவில் மாற்றத்திற்கு அதை முழுக்க தமிழ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சிறப்பு பாருங்க, தமிழாக்கம் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அப்போ பாருங்க, தலைவர் பிரதமர் பதவி அடிப்படையிலான தலைவர் அப்படின்னு கொடுக்கணும். திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவங்க வந்து என்னன்னா காம்போசிஷன், அதனுடைய தொகுப்புக்கு மாற்றாக அதனுடைய முக்கிய ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு கூட்டாட்சி, ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்புறம் ஸோ கீழிருந்து மேல் நோக்கிய அணுகுமுறை, பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஆரோக்கியமான போட்டியை மாநிலங்களுக்கு இடையில என்கரேஜ் பண்றாங்க. இன்க்ளூசிவ் growth, அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை சொல்றாங்க. அவருடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அவருடைய அப்ஜெக்டிவ்ஸை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு திங்க் டேங்க் படி சிந்தனை குழுவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றத நித்தி ஆயோக்குடைய முக்கியமான அப்ஜெக்டிவ், அதை அவங்க ஹைலைட் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் அதன் தொகுப்பு கொஞ்சம் சொல்லிட்டு இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, இவங்க ப்ரெசன்டேஷன்லேயே மார்க்கை வாங்கிடுறாங்க. அப்போ 2 வகையில பார்த்துக்கோங்க. பொதுவாக கண்டென்ட் இருக்கணும், அப்ரோச்சும் கரெக்டாக இருக்கணும். இவங்க கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அப்ரோச் இன்னும் கொஞ்சம் புரிதலோட இதை சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ தலைப்பை மையப்படுத்திருக்கணும். அடுத்ததா இந்த இடத்துலயே நித்தி ஆயோக்குடைய சிறப்பா ஒரு ஃபேக்டா பாக்ஸ் போட்டு சொல்லியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காம்போசிஷன் கேட்டிருக்காங்க. காம்போசிஷனை மிக தெளிவாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஃபீச்சரை சேர்த்து கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் லைட்டாக கொடுத்து ஃபீச்சரை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவருடைய பண்புகளை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பாருங்க, ப்ரெசன்டேஷன் பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு சப்ஹெட்டிங், அதான் 2 பாயிண்ட், ஒரு சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட், ஒரு சப்ஹெட்டிங் 2 பாயிண்ட். எவ்வளவு அழகா இருக்கு, கோர்வையா கொடுத்துருக்காங்க. ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நடுவில் கேப் விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்பரிங்க்கு இந்த நம்பரிங்க்கு வித்தியாசம் இருக்கா, இது சப்ஹெட்டிங்கான நம்பர், இது பாயிண்ட்டுக்கான நம்பர். காரணம் அலைன்மெண்ட்ல நல்லா வித்தியாசப்படுத்தி கொடுக்குறது. ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில், ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நடுவில் கேப் வந்து பேலன்சிங்கா பேப்பரை கொண்டு போக யூஸ் ஆகுது. சரியா? அப்புறம் கன்க்ளூஷன் ஒரு பேரா ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க. எண்ட் டு எண்ட் பேரா ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க. கன்க்ளூஷனை மேற்சொல்ல சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம், அல்லது மேலுடைய சிறப்பை அதை சிம்பிளா சொல்லலாம். அந்த வகையில் சொல்லியிருக்காங்க. 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. 10க்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த 15 மார்க் பாருங்க. Explain the various factors which contributed to the rise of nationalism in colonial India. +2 புக்ல இருக்குங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. வேரியஸ் ஃபேக்டர்ஸ், என்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கு காரணமான அந்த இந்தியாவில் காலனிய இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கு காரணமான பல்வேறு காரணிகள். அப்ப இது வந்து 15 மார்க் கொஸ்டின். அப்ப நம்ம வந்து குறைந்தது 10 முதல் 12 இன்ட்ரோ கன்க்ளூஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், 10 முதல் 12 காரணிகளை கொடுக்கணும். காலனித்துவ இந்தியாவில் தேசியவாதம் எழுச்சிக்கு காரணிகள் அப்படி கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். எழுச்சிக்கு காரணமான காரணிகள், எழுச்சிக்கு பங்களித்த காரணிகள் அப்படியே கொடுங்க, இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த காரணிகளை தான் நம்ம சொல்றோம். சரியா? அதை தலைப்பை பாக்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. ஜெனரலைஸ்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க.
தேசியவாதம் எழுச்சிக்கு காரணிகள் என்னன்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, கொஸ்டினை உடைக்கிறாங்க. அதனால தேசியவாத எழுச்சின்னா என்னன்றத சொல்றாங்க. இந்தியாவில் தேசியவாதம் எழுச்சி, அப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு தேசிய இயக்கமாக ஆங்கிலேயருக்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொண்டது தான் அந்த தேசியவாதம். சாதி மத இன பாகுபாடு, மொழிகள் மாநிலங்கள் அப்படின்ற பேதம் எல்லாம் இல்லாம அனைவரும் ஒருங்கிணைந்து ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணதான் நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தான் தேசியவாதம். அந்த தேசியவாதம் வளர தொடங்குது. அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தேசியவாத எழுச்சிக்கு காரணமான பங்களித்த காரணிகள் என்ன, அந்த காரணிகளை தான் பாயிண்ட் பேசிஸ் சொல்லணும். அப்போ வரிசையா என்ன சொல்லணும், ஆங்கிலேயருடைய நவீன ஆங்கில கல்வி முறை அது நம்மளை எல்லாத்தையும் ஒருமைப்படுத்துச்சு, பல்வேறு மொழிகளாக பிரிந்து கிடந்த நம்மளை ஒருமைப்படுத்துச்சு. அப்புறம் மேற்கத்திய சிந்தனைகளுடைய தாக்கம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அவங்க இது பண்றாங்க. சரியா? ஆமா, ஆங்கிலேயருடைய அந்த தகவல் தொடர்பு முறை, ரயில்வே தந்தி முறையெல்லாம் இந்தியர்களை ஒருங்கிணைக்க தொடங்குச்சு. அப்புறம் படித்த இந்தியர்களுடைய எழுச்சி, படித்த இந்தியர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேய கல்வி முறை அதை சொல்லணும். அப்புறம் இது மாதிரி இந்த தேசியவாத எழுச்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, லிட்டனது அடக்குமுறை செயல்பாடுகள் அப்படின்றத சொல்லணும். இப்படி இந்த காரணங்கள் தான் தேசியவாதத்துடைய எழுச்சிக்கு காரணம். 15-16 பாயிண்ட் இருக்கு, நீங்க ஒரு 12 பாயிண்ட் கொடுக்கலாம். அப்போ ஆங்கிலேயருடைய ஆட்சி, ஆங்கிலேயருடைய கைவினை பொருட்கள் மீதான கொள்கை, அப்போ அந்த கைவினை பொருட்களுடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதை சொல்றாங்க. அப்போ கைவினை தொழில்களுடைய வீழ்ச்சி அது ஒரு தேசியவாத எழுச்சிக்கு காரணமா இருக்கு. ஆங்கிலேயருடைய சுரண்டல் கொள்கை அது காரணமா இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம உள்ள கொடுக்கணும். தாதாபாய் நவரோஜியுடைய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புத்தகத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இந்த கொடுத்துட்டாங்க பாருங்க, இந்திய வறுமையும் பிரிட்டனுக்கு இந்திய ஆட்சியும். ஸோ அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, தாதாபாய் நவரோஜி கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. நாடு இணைப்பு கொள்கை, ஆங்கிலேயர்கள் நம்ம இணைக்கிறதுல தான் முழுக்க இது பண்றாங்க, சுதேச மன்னர்கள் பாதிக்கிறாங்க, அதனால அவங்களும் தேசிய இயக்கத்தில் இணைய தொடங்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்புறம் குடிமைப்பணி தேர்வுகளில் இந்தியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அதை இவங்க சொல்றாங்க. அப்புறம் பஞ்சகாலத்தில் பின்பற்ற தலையிடா கொள்கை, ஆமா லாரன்ஸ் தலையிடா கொள்கை ஃபாலோ பண்றாரு. இதன் காரணமாக என்ன ஆகுது, இந்தியர்கள் நிறைய இழப்பா சந்திச்சாங்க. அப்புறம் நவீன வேளாண் முறைகள் திணிப்பு, அப்படி டைட்டில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், அவங்களுடைய எதிர்ப்பு செயல்பாடுகள் நம்ம தேசியவாதத்தை தூண்டுச்சு, அல்லது நம்மளுடைய ஆதரவு செயல்பாடுகள் தேசியவாதத்தை தூண்டுச்சு, அப்படி சொல்லணும். அப்போ டைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். அப்போ ஆங்கிலேயர்கள் திணித்த நவீன வேளாண் முறை, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இதை போன்ற பணப்பயிர்கள்ல வணிக பயிர்கள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அவுரி, டீ, காஃபி போன்றவற்றில் இது பண்றாங்க. குறிப்பா இண்டிகோ சாகுபடி அதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இண்டிகோவின் கண்ணாடி. அப்போ ஒரு நூல் யார் எழுதுறா, தீனபந்து மித்ரா அதை எழுதியிருக்காரு, அது நாடகம். அப்போ இது என்ன பண்ணுது, தேசியவாதத்தை தூண்டுச்சு. ஆங்கிலேயருடைய வரி விதிப்பு கொள்கைகள், அது மாதிரி நில குத்தகை முறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 8 பாயிண்ட் அப்படின்றத தாண்டி ஒரு 12 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். 12 பாயிண்ட் அப்படின்றது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் என்ன, கொஸ்டின் நம்பர் 6வது கேள்வி. 15 மார்க் கொஸ்டினுக்கு 8 மார்க் போட்டிருக்காங்க. அப்போ சில நேரங்களில் அப்படி ஆகத்தான் செய்யும். எல்லா கேள்விகளும் நம்ம மதிப்பெண்கள் வாங்க முடியாது, ஆனால் விடாமல் போராடணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் இல்லையா, அது மாதிரி. அப்போ அந்த ஸ்பாட்ல அவங்க அனலைஸ் பண்ணி எழுதுனது பெரிய விஷயம். ஆனால் ப்ரீ பிளான்டா இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஒரு 12 பாயிண்ட்டுகள் எழுதிருக்கலாம். எழுதுறேன்னா இது 8 பாயிண்ட் எழுதிருக்காங்க. அதனால ஏன்னா 8 மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. திருத்தரங்களுடைய மனநிலையும் பாருங்க, இன்னும் பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 10-12 பாயிண்ட் எழுதிருக்கலாம், 12 மார்க் வந்திருக்கும். ஆனால் 8 பாயிண்ட் அப்படின்றதால 8 மார்க் போதும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இன்னும் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இவங்க கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த பீரியடில் யோசிக்கணும். அப்போ நம்ம இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கெலிட்டன் ஆஃப் தி மெயின்ஸ் எக்ஸாம் என்னன்னா சப்ஹெட்டிங்ஸ் தான். சப்ஹெட்டிங்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். ஒரு உருவத்துக்கு அமைப்பை கொடுக்கறது ஸ்கெலிட்டன் தான். அப்போ அது சப்ஹெட்டிங்களாக நம்ம போடுறோம், சைடு ஹெட்டிங்ஸ் போடுறோம் அப்படின்னாலே நமக்கு அந்த கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ பாயிண்ட்ஸை தான் சப்ஹெட்டிங்காக கொடுக்குறோம். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். மேற்கத்திய கல்வியுடைய தாக்கம், சமய பரப்பு நிறுவனங்களுடைய தேசிய எழுச்சி செயல்பாடுகள், நவீன கல்வி முறை, அதுக்கப்புறம் மேற்கத்திய புரட்சிகளுடைய தாக்கங்கள் இருக்கலாம், மேற்கத்திய சிந்தனைகள் பரவல் இருக்கு, அப்புறம் ஆங்கிலேயருடைய தகவல் தொடர்பு முறை வளர்ச்சி இருக்கு. சரியா? அப்ப இப்படி நிறைய பாயிண்ட்ஸை கொடுக்கணும். லிட்டனுடைய அடக்குமுறை செயல்பாடுகள், அப்புறம் பத்திரிகைகளுடைய பங்களிப்பு, இப்படிலாம் கொடுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். 10-12 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம், 15 பாயிண்ட் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம், கொடுக்குறது. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது, அப்புறம் கடைசி கன்க்ளூட் பண்ணி சொல்லணும். இந்தியாவில் இதெல்லாம் தேசியவாதத்துடைய எழுச்சிக்கு முக்கிய காரணமாயிற்று அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கணும். சரியா? ரைட், ஓகே, பரவாயில்ல, போராடி இருக்காங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க 7th கொஸ்டின். 6th கொஸ்டின் எவ்வளவு வாங்கினாங்கன்னு சொன்னேன், 8 மார்க் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 8 மார்க் போட்டிருக்காரு, இன்னொருத்தங்க கடந்த கேள்விக்கு அவங்களும் 8 மார்க் தான் போட்டிருக்காங்க. பாருங்க, அப்ப பாயிண்ட் அவங்களே
கொடுக்க வைக்கணும். நம்ம 15 பாயிண்ட் எழுதுனா அவங்களே ஐயோ 15 போட்டாகணுமோ அப்படின்ட்டு ஒரு 12ஆவது போடுவாங்க. சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்போ அவங்க உடச்சி மார்க் போட பார்ப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறப்போ 8 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க 15 மார்க் கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாம், ஆனால் அதில் பாயிண்ட்ஸ் நிறைய உண்டு, இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கை குறைப்பாங்க. அந்த அடிப்படையில் 8 மார்க் போட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 7th கொஸ்டின் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. இதுலேயும் 8 மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னொரு எவாலுவேஷன் என்ன போட்டிருக்காரு? ஆமாம், அவர் 9 மதிப்பெண்கள் போட்டிருக்காரு. ஆவரேஜா 8.5 மார்க் வாங்கியிருக்காங்க. பாருங்க, East India Company, while establishing its political power in the Carnatic, faced real danger from the French rather than the Indian rulers. Explain அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி 2 மொழிகளையும் வாசிங்க. தனது அரசியல் அதிகாரத்தை கர்நாடிக் ரீஜியன், அதாவது வட தமிழக பகுதியில் நிறுவிய போது இந்திய ஆட்சியாளர்களிட எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட இருந்தும் எதிர்பார்த்தாங்க, ஆபத்தை எதிர்நோக்குனாங்க. ஆனா உண்மையான ஆபத்து யார்ட்டு எதிர்நோக்குனாங்க? பிரெஞ்சுக்காரங்கிட்ட அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஆமா. அப்ப இங்க விஷயம் என்னன்னா, பிரெஞ்சு த ரியல் டேஞ்சர், இதை கூட ஹெட்டிங்கா போடலாம். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபேஸ்ட் த ரியல் டேஞ்சர் ஃப்ரம் த பிரெஞ்சு, அதான் சரியான டைட்டில். அப்போ எப்படி கொடுக்கலாம்? ஆமா, உண்மையான எதிர்ப்பு பிரெஞ்சுக்காரர்களே அப்படின்னு கூட நீங்க டைட்டில் கொடுக்கலாம். கர்நாடக பகுதிகளில் ஆங்கிலேயர்களின் உண்மையான எதிர்ப்பு, உண்மையான எதிர்ப்பாளர்கள் பிரெஞ்சுக்காரர்களே அப்படின்றத நீங்க சொல்லணும். அப்புறம் பாருங்க, டைட்டில் கொடுத்துட்டு ஜென்ரலா சொல்லணும். அப்போ 18ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற கிழக்கிந்திய வணிகக்குழு முயற்சி பண்றப்போ இந்திய எதிர்ப்பாளர்கள், குறிப்பாக பாளையக்காரர்கள் கர்நாடக பகுதிகளில் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் எதிர்கொண்ட உண்மையான எதிர்ப்பு பிரெஞ்சுக்காரர்களே ஆவர். அப்போ ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களிடம் நடைபெற்ற மோதல் கர்நாடக போர்களாக வெடித்தது. 3 கர்நாடக போர்கள், சிம்பிளா கர்நாடக போர்களை சொல்லணும். சரியா? அப்ப இதுல முதல்ல இந்திய ஆட்சியாளர்களை பத்தியும் லைட்டா சொல்லணும். இந்திய ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாளையக்காரர்கள், மாவீரன் பூலித்தேவர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், வீரமங்கை வேலுநாச்சி அவர்கள் உள்ளிட்ட அந்த பாளையக்காரர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. ஆனாலும் வலிமையான படை அவர்கள்ட்ட இல்லாத காரணால அவங்கள ஒடுக்க முடிஞ்சது. ஆனா பிரெஞ்சுக்காரங்க உண்மையான எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரி எப்படி நடந்துச்சு? கர்நாடக போர்கள் வழியாக நடந்துச்சு. 3 கர்நாடக போர்கள். முதல் கர்நாடக போர்கள்ல அங்க ஆங்கிலோ பிரெஞ்சு பிரச்சனை இங்கேயும் வெடிக்குது. இதன் காரணமாக முதல் கர்நாடக போர் தமிழகத்திலையும் தீவிரமா நடந்துச்சு. இறுதியாக அது என்ன, ஐலா ஷஃபேல் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துருச்சு. இதுல பிரெஞ்சுக்காரர்கள் அடையாறு போரை மேற்கொண்டு வெற்றி பெற்றாங்க. 2வது கர்நாடக போர். இதுல என்ன பண்றோம்? ஆமா, 7 ஆண்டு போராக அது கடைசி போர். அப்ப 2வது கர்நாடக போர் 1753-55 காலகட்டத்தில் நடந்துச்சு. இதில் நடந்தது ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுறார் ராபர்ட் கிளைவ், இல்லையா? ஆமா, ராபர்ட் கிளைவ் ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுறாரு. இதுல ஆங்கிலேயருடைய கை உயருது. விளைவு பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பிரெஞ்சுக்காரர்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்றதை சொல்லுங்க. அடுத்து 3வது லைட்டா சொல்லணும். சரியா? 3வது கர்நாடக போர், அங்கே நடைபெற்ற 7 ஆண்டு போர். இங்க என்ன ஆகுது? இங்கேயும் இதாக வெடிக்குது. இதுல முடிவில் என்ன ஆகுது? பாரிஸ் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. வந்தவாசி போர் உள்ளிட்ட போர்கள் நடக்குது. வந்தவாசி வீரன் அயர்கூட், அந்த ஃபேக்ட்ஸையும் கொடுக்கணும். ஆனா இது அளவா தான் கொடுக்கணும். அப்புறம் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிரெஞ்சு த ரியல் டேஞ்சர் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொன்றா போகணும், அப்படியே போகணும். கொஸ்டினை உடச்சே அப்ரோச் பண்ண பார்க்கணும். பிரெஞ்சு த ரியல் டேஞ்சர் என்ன ஆஸ்பெக்ட்ல? வலிமையான தளபதிகள் இருந்தாங்க. டியூப்ளெக்ஸ், புசி போன்ற தளபதிகள் இருந்தாங்க. ஐரோப்பாலையும் ஆதிக்க போட்டி இருக்கு. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு சம பலம் பொருந்தியவர்களாக பிரெஞ்சுக்காரர்கள், இங்கிலாந்து போன்று பிரான்ஸும் பலம் பொருந்தியதாக இருந்துச்சு. அது இங்க போட்டியாக வெளியிடுச்சு. அப்புறம் உள்ளூர் ஆட்சியாளருடைய ஆதரவு, 2 பேருமே உள்ளூர் ஆட்சியாளருடைய ஆதரவை பெற்றிருந்தாங்க. அப்ப இவங்க ஆற்காடு நவாப் பார்த்துட்டீங்கன்னா முகமது அலியுடைய ஆதரவு பெற்றாங்கன்னா, அவங்க சந்தா சாஹிப்புடைய ஆதரவு பெற்றிருந்தாங்க. சரியா? வலிமையான ராணுவம், இவங்களுக்கும் வலிமையான ராணுவம், அவங்களுக்கும் வலிமையான ராணுவம். அப்போ சம அளவு ஆதரவு நிலை. அப்போ இவங்களுக்கு இந்த பக்கம் மைசூர்ல ஆதரவு இருக்குன்னா அவங்களுக்கு ஹைதராபாத்ல ஆதரவு இருக்கு. முசஃபர் ஜங் அந்த ஆதிக்க போட்டியும் பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி மொரீஷியஸ் பகுதி, இலங்கை பகுதியிலையும் ஒவ்வொருத்தரும் ஆதிக்க தலங்கள், வணிக தலங்கள் வச்சிருந்தாங்க. அப்போ சப்போர்ட்டுக்கு இங்க இருந்துச்சு. உலகளாவில் ஆதிக்கம் 2 நாடுகளும் வச்சிருந்தாங்க. அப்போ உண்மையான ரியல் டேஞ்சர் இந்த கர்நாடக போரில் வெளிப்பட்டுச்சு. அப்போ இந்திய ஆட்சியாளர்களை காட்டிலும் வலிமையான எதிர்ப்பு யாற்றிருந்து வந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். சரி, நான் கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மாத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல கிழக்கு இந்திய கம்பெனி தன்னுடைய அதிகாரத்தை கர்நாடக பகுதியில் நிறுவ முற்படுறாங்க. எப்போ? அந்த 18ஆம் நூற்றாண்டுல 1750கள்ல இருந்து ஆரம்பிச்சு 1800 வரையிலான காலகட்டத்தில் அதிகாரத்தை நிறுவ முற்படுறாங்க. பாளையக்கார போர்கள் மற்றும் கர்நாடக போர்கள் இவற்றின் மூலமாக அதிகாரத்தை நிறுவ முற்படுறாங்க.
இந்திய ஆட்சியாளர்களை விட பிரெஞ்சுக்காரர்கள் உண்மையான ஆபத்தாளர்கள். அப்ப இந்திய ஆட்சியாளர்கள்ட்டே அவங்க சண்டை போடுறாங்க. குறிப்பாக பாளையக்கார போர்கள், அந்த 1801 அந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஆகியவை இந்திய ஆட்சியாளரால் விடுக்கப்பட்ட சவாலாகும். ஆனா இந்த ரியல் டேஞ்சர் யாருன்னா பிரெஞ்சுக்காரங்க தான். எப்படி 3 கர்நாடக போர்கள். ஏன் பிரெஞ்சுக்காரங்க ரியல் டேஞ்சர்? இந்த ஆர்டர்ல அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டினை உடைச்சு அதே ஆர்டர்ல அப்ரோச் பண்ணணும். இவங்க ஜெனரலா இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காங்க. கர்நாடக பகுதியில் ஆட்சி நிறுவுறது அப்படியே சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல் கர்நாடக போர் 1748. ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் அந்த பீரியட்ல கொஞ்சம் மறந்துருக்காங்க. ஆற்காடு போர். ஸோ இதெல்லாம் இருக்கு. 2ஆம் கர்நாடக போர் ராபர்ட் கிளைவ் தலைமையேற்று ஆற்காட்டு வீரராக மாறுறார். 3ஆம் கர்நாடக போர் அந்த ஆண்டு ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுத்துருக்கலாம். ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களை தான் ரியல் டேஞ்சராக எதிர்கொண்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா திறமையான தளபதிகள் கொடுத்துட்டாங்க பாருங்க. நவீன ஆயுதங்கள், ஒழுங்கமைந்த படைகள், தாய்நாட்டு ஆதரவு, எல்லாமே ஈக்குவல். உலகளாவிய போட்டி 2 பேருமே உங்களுக்கு இல்லை. இந்திய ஆட்சியாளர்கள் ஏன் சவாலாக இல்லை? இதை முதல்ல கொடுத்துட்டு இங்க கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த ஆர்டரை மாத்தி கொடுத்தாலும் கொஸ்டினை எல்லா கான்டெக்ட்லயும் அப்ரோச் பண்ணிட்டாங்க. இந்திய ஆட்சியாளருடைய ஒற்றுமை இல்லை. கொஞ்சம் உதாரணத்தை கொடுத்துருக்கலாம். எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஜமீன்களிடையே ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். திறமையற்ற படைகள் பாருங்க, இல்லாமை. ஆமா, ஆங்கிலேயர்களை கம்பேர் பண்றப்போ வலிமையான இராணுவமோ வலிமையான ஆயுதங்களோ திறமையான படை வீரர்களோ இல்லை, அதனால தோற்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. 15 மார்க்கு. ஸோ கான்டெக்ட் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாலும் எல்லா கான்டெக்ட்லையும் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இதனுடைய சிறப்பு. இதற்கு 9 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. இதனால பிரெஞ்சுக்காரங்க தான் ஆங்கிலேயருக்கு உண்மையான சவாலாக இருந்ததாங்க அப்படின்றத அவங்க உறுதியும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா? 9 மதிப்பெண்கள், ஒருத்தர் 8 மதிப்பெண்கள், ஆவரேஜா 8.5 மார்க் போட்டிருக்காங்க. நல்ல புரிதல் இருக்கு அவங்ககிட்ட. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், புள்ளி விவரங்களை. ஹிஸ்ட்ரினா என்ன வேணும்? அப்போ முதல் கர்நாடக போர் 1746-48. 2வது கர்நாடக போர் கொடுக்கணும் இல்லையா? 49 to 50 என்ன கொடுக்கணும்? 49 to 55. 3வது 756 to 63. அப்போ உடன்படிக்கைகளையும் கொடுக்கணும். அதான் முக்கியமான ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸை கொடுத்தாதான் அங்கே மதிப்பு. முதல் கர்நாடக போர் ஐலா ஷஃபேல் உடன்படிக்கை. 2ஆம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 3வது கர்நாடக போர் என்னது? பாரிஸ் உடன்படிக்கை. அதை சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் நிறைய மிஸ்ஸிங். சரியா? இந்திய ஆட்சியாளர்ன்றப்ப கொடுக்கணும். பாளையக்காரர்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், காளையர்கள் கிளர்ச்சியான அந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஆகிய கிளர்ச்சிகளை இந்திய ஆட்சியாளர் கொடுத்தாங்க. அப்போ அதையும் ஃபேக்ட்ஸாக உள்ள சொல்லணும். சொல்லி கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நான் சொன்ன ஆர்டர் வைஸ் கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். 12 மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ பாருங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்கு பாருங்க. அழகான டைட்டில், பொருத்தமான டைட்டில் கொடுக்குறாங்க. இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. பேனா எப்படி பாருங்க, சிஸ்டத்தில் போட்டு பார்க்குறப்ப எவ்வளவு பளிச்சுன்னு டார்க்காக இருக்கு பாருங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஸ்க்ரீனில் போட்டு தான் திருத்துவாங்க. ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு இவங்க மார்க் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த இதில் என்ட்ரி பண்ணிட்டே போவாங்க. சரியா? அந்த சப்ஜெக்ட் போர்ஷனை அந்த சப்ஜெக்ட் சார்ந்த பேராசிரியர்கள் தான் திருத்துறாங்க. ஓகேயா? கையில் பேனா வச்சு திருத்துறது இல்லை. அப்படின்றப்போ சிஸ்டத்தில் போட்டு பார்க்குறப்போ பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியணும். அப்போ நல்ல பட்டையான பேனாக்களை எழுதணும். பேனாக்கள் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தருடைய கையெழுத்துக்கு இருந்தாப்புல பேனாக்கள் எழுதலாம். ஜெல் பென் யூஸ் பண்ணுறது பெட்டர். ரீஃபில் பென் வேண்டாம், இங்க் பென்னு வேண்டாம். ஜெல் பென்ல 0.7 எழுதலாம், பென்டல் எழுதலாம், பைலட் எழுதலாம், சரியா? ஸ்டிக் பென்ஸ் எழுதலாம். சரி, அவங்க கையெழுத்துக்கு இருந்தாப்புல பெண்ணை மாற்றி பாருங்க, எது செட் ஆகுது. நல்லா உருண்டையாக எழுத கையெழுத்துக்கு ஆமாம் யூனிபால் செட் ஆகும். சரியா? கொஞ்சம் குச்சியாக எழுதுறவங்க பைலட்டை எழுதலாம். இப்படி பேனாவை நீங்கள் 4-5 பேனாவை ட்ரை பண்ணி எழுதணும். ஆனால் பட்டையாக எழுதக்கூடிய பேனா 10th நம்ம தமிழாசிரியர் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பட்டையாக எழுது அப்படின்ட்டு அந்த பீரியட் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? இங்க் பென் வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது இங்க் பெண்ணை நிப்பை நம்ம கீறி விட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே பட்டையாக எழுத வைக்க ட்ரை பண்ணுவோம். அதான் பார்க்க நல்லா இருக்கும். அது மாதிரி தான் இங்கே பிளாக் கலர் பென் தான், ஆனால் பட்டை அடிக்கக்கூடிய பென். இங்க் பென் வந்து இங்கே செட் ஆகாது, ஏன்னா ஸ்பீடு கொடுக்காது. சரியா? அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஜெல் பெண்ணை யூஸ் பண்ணுறோம். ஜெல் பெண்ணை யூஸ் பண்ணி எழுதுங்க. அது நல்ல மதிப்பெண்களை கொடுக்குது. ஜெல் பென் கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும், வேற வழி இல்லை. ஆனால் ஃப்ளோ நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நல்லா பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு, பிளாக்கா இருக்கு, நல்லா டார்க் பிளாக்கா இருக்கு. அது மாதிரி பட்டையான எழுத்துக்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். சரியா? அந்த கொஸ்டின் பாருங்க. நான் கண்டென்ட் அப்படின்றத தாண்டி அவங்க ப்ரெசன்டேஷனை பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கு ப்ரெசன்டேஷன். ஸோ மேஜர் ஹெட்டிங் தனியாக இருக்குது, சப் ஹெட்டிங் தனியாக இருக்குது, அதில் பாயிண்ட்ஸ் தனியாக உள்ளே இருக்குது. அந்த அலைன்மெண்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கையெழுத்து இருக்குது. ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நல்லா ஸ்பேசிங் இருக்குது. இதனால பேஜ் வந்து நிரம்பின மாதிரி தெரியுது. கரெக்டாக நல்லா கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சப் ஹெட்டிங் இன்னொரு சப் ஹெட்டிங் உள்ள ஒரு லைன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது. அப்ரோச் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் கண்டென்ட் கொஞ்சம் சில கொஸ்டின் நல்லா இருக்குது, சில கொஸ்டின்ல கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் ஆனாலும் இது நல்ல ப்ரெசன்டேஷன். சரியா?
அங்க ஸ்பாட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதே பெரிய ப்ரெசன்டேஷன் தான். சரியா, நம்ம ப்ரிப்பேர் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டுகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம். பட் ஆனா அங்க ஸ்பாட் டெஸ்ட்ல மொத்த போர்ஷன் அவ்வளவு போர்ஷன்லையும் நல்லா அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற அப்ரோச்சை கொடுக்கறது பெரிய விஷயம். நல்ல சிறப்பான ப்ரெசன்டேஷன். ஸோ பாருங்க, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவில் தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தது, விளக்குக. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் டைட்டில், ஜெனரல் டைட்டில் கொடுத்துட்டாங்க. அது எப்படி தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தது அப்படின்றத நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப ஜென்ரலா சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி சொல்லிட்டு அவை எவ்வாறு இந்திய தேசியவாதத்திற்கு அடித்தளம் அமைத்தன அப்படின்றத சொல்லணும். அப்ப ஜென்ரலான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்தியாவில் சமூக சீர்திருத்த இயக்கங்களை கொடுக்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதை கொடுக்குறாங்க. அவங்க அதை பத்தி லைட்டா சொல்லிட்டு அவங்க தேசியவாதத்திற்கான அடித்தளத்தை எப்படி அமைச்சாங்க அப்படின்றத சொல்லணும். பிரம்ம சமாஜம் அது என்ன பண்றாரு, அவருடைய அந்த உருவமற்ற கடவுள் கொள்கை மத ரீதியிலான பாகுபாடுகளை களைவதற்கு காரணமா இருந்துச்சு. இதனால தேசியவாதம் எழுந்துச்சு. பிரார்த்தனா சமாஜம், இவங்ககிட்ட இருந்து பிரார்த்தனா சமாஜத்துல உள்ளவங்க தான் நிறைய என்ன பண்ணாங்க, சமபந்தி முறை உள்ளிட்டவற்றெல்லாம் கொண்டு வராங்க. இதனால மக்கள் ஒருமைப்பட்டாங்க. சாதிய ரீதியிலிருந்து ஒருமைப்பட்டு என்ன பண்றாங்க, தேசியவாத எழுச்சிக்கு காரணமாயிற்று. அதை சொல்றாங்க. ஆரிய சமாஜம் ஹிந்து ரிவைவலிசத்துக்கு காரணமாயிட்டாங்க. ஹிந்து ரிவைவலிசம், இதன் மூலமாக இந்துக்களை ஒருமைப்படுத்தி என்ன பண்றாங்க, தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டது ஆரிய சமாஜம். சத்தியசோதக் சமாஜ், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற நிலையை மாற்றி அவர்களுக்கும் கல்வியை கொடுத்த அமைப்பு சத்தியசோதக் சமாஜ். அப்ப மக்கள்கிட்ட கல்வி பரவுது, இதனால தேசியவாதம் ரைஸ் ஆச்சு. சமத்துவ சமாஜ் பாருங்க, SNDP அமைப்பை கொடுக்குறாங்க. அது நாராயணகுரு, அவரு கேரளால ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுறாரு. இதன் மூலம் தேசியவாதம் அமைஞ்சது அப்படின்றத ஜென்ரலா சொல்லிட்டு பொதுவா தேசியவாதத்திற்கான காரணங்கள் என்ன, மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைச்சாங்க. இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சாதி மத பாகுபாடுகளை கலைஞ்சாங்க. மக்களை ஒருங்கிணைச்சு நாம் எல்லாம் இந்தியர் என்ற உணர்வை தோற்றுவித்தது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான். அடிப்படை உரிமைகளை பெற்று தர்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாருங்க, சமூக சீர்திருத்த இயக்கங்களை சேர்ந்தவங்க தான் கோபாலகிருஷ்ண கோகலே ஆகட்டும், தயானந்த சரஸ்வதி ஆகட்டும், ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவங்களும் விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆங்கிலேயரிடம் போராடி உரிமைகளை பெற்று தந்தாங்க. இது தேசியம் எழுச்சிக்கு காரணமாயிடுச்சு. தீண்டாமை ஒழிப்பு செயல்பாடுகள், பெண் உரிமை செயல்பாடுகள் தேசிய இயக்கத்துல பெண்களை ஈர்க்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ இந்த ஆஸ்பெக்ட்லயும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சிறப்பான அப்ரோச். அனைவருக்குமான கருத்து சுதந்திரத்தை இவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. சில பல குறைகள் இருக்குது, ஆனா இந்த மாதிரி லைன் எல்லாம் தாண்டி போகக்கூடாது, முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர்ல பண்ணலை அப்படின்னாலும் இன்னும் வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் ஸ்பாட் டெஸ்ட்டில் இது பெஸ்ட் ப்ரெசன்டேஷன். நானே இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்லாம் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஸ்பாட் டெஸ்ட்டில் அவ்வளோ யோசிச்சிருக்காங்க, அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, அப்போ அவங்கள்ட்ட உள்ள பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும். பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கோங்க, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, அப்போ இந்த கொஸ்டினுக்கான மதிப்பெண்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தேசியவாத எழுச்சிக்கான பங்களிப்பு. கொஸ்டின் நம்பர் 9, இவங்க பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 9 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க ஒரு எவாலுவேஷன். இன்னொரு எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா 8.5 போட்டிருக்காங்க. ஆவரேஜா 8.75 அப்படின்றதுல தான். இதுல இன்னும் சிறப்பான மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா பொதுவாக ஜென்ரலா சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி சொல்லிட்டு தேசியவாத எழுச்சிக்கு அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்றதே இன்னும் சப்ஹெட்டிங்களாக ஒரு 5 தேசிய அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி ஜென்ரலா சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் எப்படி தேசிய எழுச்சிக்கு அவங்க காரணமானாங்க அப்படின்றத சொல்லணும். சரியா? அவங்க மூட நம்பிக்கைகளை ஒழிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆமா இந்தியர் என்ற உணர்வை ஊட்டுறாங்க. அப்புறம் மத சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு அவங்கள நல்வழிப்படுத்துறாங்க. அப்புறம் அவங்கள ஒருமைப்படுத்துறாங்க. சாதி ஒழிப்பு பணிகளை ஈடுபட்டு அவங்க எல்லா இந்தியர்கள் அப்படின்றத ஒருமைப்படுத்துறாங்க. அப்புறம் பத்திரிகைகள் மூலம் இது பண்றாங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. சரியா? அவருடைய சமூக தொண்டுகளை மேற்கொள்றாங்க. இதன் மூலம் மக்கள் ஒருங்கிணைந்து தேசிய எழுச்சிக்கு காரணமாகறாங்க. இப்படிலாம் நம்ம சொல்லணும். பெரிய தேச தலைவர்கள் அதுல இருந்து உருவானாங்க. இதன் மூலம் மக்கள் அவங்களை நோக்கி என்ன பண்றாங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க. அது தேசிய எழுச்சிக்கு காரணமாயிடுச்சு அப்படின்ற ஆஸ்பெக்ட் எல்லாம் சொல்லணும். அப்புறம் இயல், இசை, நாடக கலை வளர்ச்சிக்கும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பங்கு பெற்றாங்க. அதனால என்ன ஆகுது, அதன் மூலமாகவும் தேசியம் பரவ ஆரம்பிச்சுது. இப்படிலாம் நம்ம பாயிண்ட்ஸை கொடுக்கணும். ஸோ வேலிடான பாயிண்ட்ஸை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கலாம். அடுத்ததா பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10, இந்தியாவில் இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ விளக்குக, டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம வரிசையா கொடுக்குறது அகமதியா இயக்கம், டிட்டுமிர் இயக்கம், அது மாதிரி அலிகார் இயக்கம் கொடுக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த இயக்கங்களை தான் நம்ம கொடுக்குறதுன்ட்டு ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த இடத்துல கொடுக்குறதுன்ட்டு அதை டிஸ்கிரைப் பண்ண சொன்னதால பல வகையில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பின்புலத்தை சொல்றாங்க. 1857 கிளர்ச்சியில் அவங்க ஒடுக்கப்பட்டதால அவங்க பின்தங்கிய நிலை, அதற்காகத்தான் மீட்டெடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வருது. ஃபர்ஸ்ட் இது அலிகார் இயக்கம், அதை வரிசையா கொடுக்குறாங்க.
நிறுவனர் யார், நோக்கம் என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன, அவங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் என்னன்றதை கொடுக்குறாங்க. அப்புறம் வஹாபி இயக்கம், வஹாபி இயக்கத்தை பத்தி சொல்றாங்க. வஹாபி இயக்கத்துடைய நிறுவனர் யார், எந்த பகுதி, அப்போ அவங்களுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன. அடுத்து நட்பத் உல் உலேமா, அதை சொல்றாங்க. எத்தனை அமைப்புகள் கொடுக்குறாங்க பாருங்க. பீரங்கி மஹால் அப்படின்ற அமைப்பை சொல்றாங்க. அதை தவிர இன்னும் 2 கொடுக்கலாம், டிட்டுமீர், அப்புறம் அகமதியா மூவ்மெண்ட், இந்த இதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். அப்போ அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் சொல்றாங்க. அந்த அமைப்புகளை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த அமைப்புகளை சொல்லிட்டு அவங்க இயக்கங்களை பத்தி கேட்டாங்கனாலும் இயக்கத்துடைய அந்த முக்கிய இயக்கங்களை சொல்லிட்டு அவங்களுடைய பங்களிப்புகளையும் கொடுக்குறாங்க. கண்டென்ட்டுக்காக என்ன பண்றாங்க, அவங்களுடைய பங்களிப்புகளை கூடுதலா சேர்த்து சொல்றாங்க. அரசியல் பிரதிநிதித்துவத்தை கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கல்வியில இஸ்லாமியர்களை மேம்படுத்துறதுக்காக பாடுபடுறாங்க. பெண்களுக்கான உரிமைகளை, குறிப்பா சையத் அகமது கான் அந்த பத்தா சிஸ்டம் இதெல்லாம் அப்போஸ் பண்ணி பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். அப்புறம் அரசியல் பணிகளில் இடம்பெறதுக்கும் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. கல்வி ரீதியாக அவங்கள மேம்படுத்துறாங்க. அறிவியல் கல்வி கற்றுக்கொள்ள என்கரேஜ் பண்ணாங்க. சில அமைப்புகள் இஸ்லாமிய மத கல்வியை போதிச்சாங்க. ஒருமைப்பாட்டை இன்சிஸ்ட் பண்ணாங்க. இதை போன்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு இஸ்லாமியர்களுடைய சமூக சீர்திருத்தத்திற்கு இந்த அமைப்புகள் முக்கிய காரணமானாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர், ஆமாம், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 10வது கேள்வி 8 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இதை சொல்லியிருக்கலாம். கூடுதலான 2 அமைப்புகளை கொடுத்துருக்கலாம். அமைப்புகள் அளவு அப்படின்றத தாண்டி இன்னும் அகமதியா இயக்கம் இருக்கு, டிட்டுமீர் இயக்கம் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன்ல இது சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த அமைப்புகளுடைய செயல்பாடுகளை சொல்லியிருக்கலாம். சரியா? அதே மாதிரி அவங்களுடைய பங்களிப்பையும் இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸோட சொல்லியிருந்தாங்கன்னா இது 10-12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கலாம். ஓகே, ஆனால் ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு அது நல்ல ப்ரெசன்டேஷன் தான். ஓகே, அவ்வளோதான். மாடர்ன் இந்தியா சிறப்பாகத்தான் பண்ணியிருக்காங்க. 10 மார்க் நல்லா பண்ணியிருந்தாங்க, 15 மார்க் கொஞ்சம் மாடரேட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூ எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. சோஷியல் இஷ்யூ பாருங்க, 10 மார்க் கொஸ்டின், 5 வினாக்கள்ல 4க்கு விடையளிக்கணும். ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. 10 மார்க்ல பார்த்துட்டிங்கன்னா, ஸோ சோஷியல் இஷ்யூல பெண்கள் முன்னேற்ற வழிமுறைகள் எவ்வாறு சமூக முன்னேற்றத்துக்கு பங்கு அளிக்குது. பொதுவாக பெண்களுடைய மேம்பாடு தான் சமூகத்தின் மேம்பாடு. அப்போ அதை தான் கேட்குறாங்க இன்டெரக்டா. விமென்ஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட், ஹவு விமென்ஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றத கேட்குறாங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இது விமன் எம்பவர்மெண்ட் டாபிக்ல உள்ளதை கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் அதிகாரத்தை கொடுத்தோன்னா அது சமூக மேம்பாட்டுக்கும் காரணமாகுது. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. விமன் எம்பவர்மெண்ட்னால இந்த 3 ஹெட்டிங் எப்பவுமே யூட்டிலைஸ் பண்ணுவோம். சோஷியல் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. பாலின இடைவெளி குறியீடு இந்தியா 135 இடத்துல இருக்கிறோம், பின்தங்கி இருக்கோம். ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடியதான் பாலின இடைவெளி குறியீடு, அதை சொல்றாங்க. ஸோ பெண்கள் முன்னேற்றத்தின் மூலம் சமூக பங்களிப்பு எப்படி, பெண்கள் பங்கேற்றா உற்பத்தி அதிகரிக்கும், தொழில் முனைவோர் அதிகரிப்பாங்க, அப்போ நாட்டுடைய ஏற்றுமதி மேம்படும், பாலின சமத்துவம் மேம்படும், முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் என்ன அப்போ அப்படின்றத கொடுக்குறாங்க. இப்போ பெண்கள் கொஞ்சம் இன்டைரக்டா அந்த கொஸ்டினை சமாளிச்சிருக்காங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது தான் பொதுவாக பெண்கள் மேம்பாடு அப்படின்னா கல்வி ரீதியான மேம்பாடு, சமூக ரீதியான மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, அரசியல் மேம்பாடு. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா பெண் கல்வி என்ன பண்ணும், ஆமா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும், ஒரு குடும்பத்தை உயர்த்தும். குடும்பம் உயர்ந்தா சமூகம் உயரும். இப்போ பெண்களை சமூக ரீதியாக முன்னேற்றது மூலமாக அந்த சமூகத்தை மேம்படுத்தலாம். அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது மூலமாக ஒட்டுமொத்த சொசைட்டியும் நம்மளால முன்னேற்ற முடியும். பொருளாதார ரீதியான தன்னிறைவு தான் சமூகத்துடைய தன்னிறைவுக்கு வரும். அப்போ உற்பத்தியில 50% இருக்கிறாங்க. அப்போ அவங்களையும் உழைப்புல ஈடுபடுத்துறப்போ நாட்டுடைய ஜிடிபி பெருகும், ஏற்றுமதி பெருகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 11வது கேள்வி சமாளிச்சாலும் 7 மதிப்பெண்களை வாங்கிட்டாங்க. கொஞ்சம் இன்டெரக்டா ட்விஸ்ட் பண்ண கேள்வி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அப்போ பெண்கள் மேம்பாட்டுக்காக தான், அதனாலதான் அரசாங்கம் என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்றது ஒன்று. இவ்வாறு பெண்கள் முன்னேற்றம் என்ன பண்ணும், சமூக முன்னேற்றத்துக்கு காரணம் அமையுது அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் மாடரேட்டா சமாளிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஸ்பாட் டெஸ்ட்ல இது நல்ல ப்ரெசன்டேஷன் தான். இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறன் வேணும். ஆனா அவங்க நம்பி என்ன பண்ணிருக்காங்க, 7 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அடுத்ததா பாருங்க, நிறைய இன்டைரக்ட் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின். வளர்ச்சி பகுப்பாய்வில் உள்நாட்டு அறிவின் புதிய கவனத்தை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குக. எக்ஸாமின் த நியூ ஃபோக்கஸ் ஆன் இன்டைஜீனியஸ் நாலேஜ் இந்த டெவலப்மெண்ட். அனலைஸ், கிவ் சஜஷன். பாருங்க 10 மார்க்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. உள்நாட்டு அறிவு, நம்ம வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதை தாண்டி உள்நாட்டு அறிவு, நம் பழம் பெருமைகள், அறிவுகள், நம்ம சித்த மருத்துவமாகட்டும், பழமையான தொழில்நுட்பங்களாகட்டும், இதை பயன்படுத்தி எப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஆமா வளர்ச்சி எட்டலாம் அப்படின்றத நம்ம ஆராயணும். அப்புறம் இது தொடர்பாக ஆராய்ந்து நம்முடைய ஆலோசனையும் கொடுத்தணும். நம்ம சொல்றாங்க இல்லையா, சமஸ்கிருத நிறைய மொழியில வேதங்கள்ல உபநிடதங்கள்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்போ கூட சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதைத்தான் கேட்டிருக்காங்க. உள்நாட்டு அறிவு
சரியா? உள்நாட்டு அறிவு அது பழமை அப்படின்றத தாண்டி புதுமையிலே நிறைய உள்நாட்டு திறன்மிகு கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு. ஜிடி நாயுடு உள்ளிட்டோருடைய புதுமையான கண்டுபிடிப்புகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட நம்ம மேம்பாடு அடையலாம். அதை என்னென்ன வகையில் நம்ம பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை சொல்லணும் அப்படின்றத அந்த கொஸ்டின். ஸோ ஓகே, ப்ரெசென்ட் பண்ணல. அடுத்த கேள்வி பாருங்க. Is the enough attention given to the issue of child labor in sustainable economic development? Discuss briefly. பாருங்க, நிலையான பொருளாதார வளர்ச்சியில குழந்தை தொழிலாளர் பிரச்சனைக்கு போதுமான கவனம் செலுத்தப்படுகிறதா, சுருக்கமாக விவாதிக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல போய்கிட்டே இருக்கும். நிலையான பொருளாதார வளர்ச்சி நிறைய என்ன பண்றோம், வளங்களை யூட்டிலைஸ் பண்றோம். அப்போ உற்பத்தியில நிறைய பப்ளிக்கை என்கரேஜ் பண்றோம். இதனால வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி பணிகள்ல, உற்பத்தி பணிகள்ல குழந்தை தொழிலாளர்களும் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதனால என்ன ஆகுது, நம்ம வளர்ச்சியில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோமா, இல்ல குழந்தை தொழிலாளர் பிரச்சனைக்கும் ஃபோக்கஸ் பண்றோமா, அவங்ககிட்ட கருத்தை கேட்கறாங்க, இதை பத்தி விவாதிக்கவும் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்து தான் போகணும். ஆமா, வளர்ச்சியில மட்டும்தான் கவனம் செலுத்துறோம், குழந்தை தொழிலாளர் பிரச்சனையில கவனம் செலுத்தலைன்ற சொல்லலாம். அல்லது இல்ல, வளர்ச்சியில மட்டும் இல்லாம குழந்தை தொழிலாளர் பிரச்சனையிலே நம்ம கவனம் செலுத்துறோம், என்னோட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, இதன் மூலம் குழந்தை தொழிலாளர் குறைஞ்சிருக்கு அப்படின்ற கான்டெக்ட்லயும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்ப நல்ல புரிதலோட நம்ம அப்ரோச் பண்ணணும். இங்க டைட்டில் வந்து நிலையான பொருளாதார வளர்ச்சி இல்ல, குழந்தை தொழிலாளர் என்பதுதான் சரியான தலைப்பு. இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதலோட போயிருக்கலாம். அவங்க ஜென்ரலா எடுத்திருக்காங்க. இன்னும் புரிதல்னு பாத்தீங்கன்னா, இங்க விஷயம் குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை தான் கேட்கறாங்க. அப்ப குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைன்னு கூட நீங்க போயிருக்கலாம். நிலையான பொருளாதார வளர்ச்சி ஊக்கக்கூடிய இதுதான். ஆனா அதுல என்ன ஆகுது அப்படின்னா, அதுல குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு முடிவு சொல்லிட்டு போகணும். இவங்க ஜெனரலைஸ்டா போயிருக்காங்க. குழந்தை தொழிலாளருக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. நிலையான பொருளாதார வளர்ச்சி எட்டும் அளவீடுகள் என்ன அப்படின்றத சொல்றாங்க. அதுல வந்து குழந்தை தொழிலாளர்கள ஏற்படும் இடையூறுகள் என்ன அப்படின்னா, திறனற்ற மனித வளம். குழந்தை தொழிலாளர்களை நம்ம என்ன பண்றோம், ஈடுபடுத்துறோம். இதனால அவங்க திறனற்ற மனித வளமாக உருவாகுறாங்க. தொழில்நுட்ப அணுகல் அவங்ககிட்ட குறைவா இருக்கு. அதனால அவங்களால அடிப்படை கல்வி அறிவு பெற முடியல அப்படின்றத சொல்றாங்க. தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் நம்ம அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 86, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் 23 மற்றும் 24 அப்படின்றத சொல்லி பென்சில் உள்ளிட்ட அந்த என்ஜிஓக்குடைய இனிஷியேட்டிவ்ஸ் அதையும் கொடுக்குறாங்க. குழந்தை தொழிலாளர் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் புரிதலோட தெளிவா அப்ரோச் பண்ணிருக்கலாம். நிலையான பொருளாதார வளர்ச்சியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற அவசியம் இல்லை. நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப இது ஒரு கருத்தை போகணும். நான் என்ன சொல்லுவேன், நிலையான பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற நோக்கத்துல குழந்தை தொழிலாளர்களை பிரச்சனை நம்ம கவனிக்கவில்லை என்பது கருத்து தவறானது. தற்போது அதை நம்ம உரிய கவனத்தில் அரசாங்கம் கொண்டிருக்கு. குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1980களில் அவ்வளவு இருந்துச்சு. ஆனா இப்போ ILO அறிக்கையின் அடிப்படையில் மிக குறைவாக அவ்வளவுதான் இருக்கு. இதன் மூலம் குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை இந்தியாவில் பெருமளவு குறைஞ்சிருக்கு. இதற்காக குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிர்ப்புக்காக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், அப்புறம் ஸ்டாச்சுட்டரி மெஷர்ஸ், அப்போ அரசியலின் பூர்வ முயற்சிகள் ஆர்டிகல் 23, 24, சட்டப்பூர்வ முயற்சிகள் 1956 குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் திருத்தம் 2016, 2006 இதெல்லாம் சொல்றோம். சொல்லிட்டு அமைப்புகள் குழந்தை தொழிலாளர் குழந்தைகள் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கு. அப்புறம் NGO கூடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலம் குழந்தை தொழிலாளர் முறை வந்துச்சு. அப்புறம் கன்க்ளூட் பண்ணி சொல்லணும், என்ன சொல்லணும், இவ்வாறு நிலையான பொருளாதார வளர்ச்சியில் நம்ம கவனம் செலுத்தினாலும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை நம்ம கவனத்தில் கொண்டிருக்குது நம்முடைய இந்திய அரசாங்கம். இதன் மூலம் குழந்தை தொழிலாளர் முறை குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும், பாசிட்டிவான ஆன்சரா இருந்திருக்கும். இன் ரியாலிட்டி குழந்தை தொழிலாளர் முறை குறைஞ்சிருக்கு, முழுக்க ஒழிக்கப்படலை, எலிமினேஷன் ஆகலை, ஆனா குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். சொல்லியிருந்தீங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும். இது கொஞ்சம் லைட்டான சர்க்கிள் தான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும். இது குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை பற்றிய கேள்விதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க, 7 மார்க் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் போட்டிருக்காரு. அப்போ தவறான புரிதல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல 5 மார்க்கை குறைச்சாங்க. ஆவரேஜா 6 மார்க் வாங்கிட்டாங்க. ஆனால் எழுதியிருக்கிறாங்க, அதான் விஷயங்க. விடாமுயற்சி இதை சமாளிச்சு எழுதியிருக்காங்க. அவசரத்தில் எழுதுறப்போ கொஞ்சம் இன்னும் சரியான அணுகுமுறையை கையாண்டிருந்தா இதில் மதிப்பெண்கள் கூடுதலாக வாங்கியிருக்கலாம். அடுத்த பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் கேர். டிஜிட்டல் ஹெல்த் கேர் நிறைய வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் வந்து இன் ஃபிசிக்கல் நம்மளால ப்ரெசென்ட் ஆக முடியாத பட்சத்தில் டிஜிட்டல் ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியமாச்சு. இப்போ மெய்நிகர் உடல்நலம், இணைய வாயிலாக மருத்துவ சிகிச்சை நல்ல புரிதலோடு போயிருக்கிறான் பாருங்க. இந்தியாவில் இருக்கான முயற்சிகள் நிறைய இருக்கு. அதனுடைய நன்மைகள் என்ன பாருங்க, தீமைகள் என்ன அப்படின்றத சொல்றாங்க. மெய்நிகர் உடல்நலத்துக்கான திட்டங்கள் என்ன, டிஜிட்டல் ஹெல்த் அப்படின்ற ஸ்கீம் இருக்கு, அப்புறம் காணொலி வாயிலான திட்டங்கள் இருக்கு, அப்புறம் இதை மாதிரி இந்த திட்டங்கள்லாம் சொல்லணும். டிஜிட்டல் ஹெல்த் இந்தியா உள்ளிட்ட திட்டங்களை சொல்லியிருக்கணும்.
அதை இந்தியாவில் தமிழகத்தில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த திட்டங்களை அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் மெய்நிகர் உடல்நலம் அப்படின்றத பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க. அதனுடைய சிறப்புகள் அனலைஸ் அப்படின்றதால என்ன பண்ணியிருக்காங்க, அதை பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க. சிறப்புகள், அதன் மீதான குறைபாடுகள் அப்படின்றத சொன்னாலும் இந்தியாவில் அது எமர்ஜ் ஆயிருக்கு. எப்போ குறிப்பாக கோவிட் பீரியட்ல ரொம்ப தீவிரமாக இருக்கு. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலமாக டிஜிட்டல் ஹெல்த் கேர் உள்ளிட்ட திட்டங்கள், கவர்னன்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸை ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ்ஸை பண்ணுறது அது பெரிய அளவில் பலன் தருது அப்படின்றத அந்த திட்டங்களோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். 14க்கு 6 மதிப்பெண்கள் போட்டிருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க 7 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. அனலைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதில் உள்ள ஃபேக்ட்ஸ் மிஸ்ஸிங். டிஜிட்டல் ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், சொன்னால் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்ததாக பாருங்க, SC ST மக்களிடையே தொழில் முனைவோர் பண்பாட்டை தொடங்குவதில் தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியின மையத்தின் பங்கை சொல்லுங்க. நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஹப் ஸ்கீம் ப்ரொமோட்டிங் ஆண்டர்பிரினர்ஷிப் கல்ச்சர் அமாங் SC ST பாப்புலேஷன். ஆமா, ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த தொழில் முனைவோர் பங்கு, தொழில் முனைவோர் செயல்பாடை SC ST மக்கள் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தேசிய பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி மைய திட்டம் அப்படின்ற திட்டம் எந்த வகையில பங்கு வகிக்குது அப்படின்றதான் கேட்கறாங்க. அப்ப இங்க கேட்கறது ஸ்கீம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கக்கூடிய ஸ்கீம் என்ன, நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஹப் ஸ்கீம். சரியா, அந்த ஸ்கீமை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, ஹவு இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி என்னது தொழில் முனைவோர் பண்பாட்டை உயர்த்துறதுல எப்படி அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரியா, அவங்க எப்படி தொழில் முனைவோராக உருவாக்குறதுல அது என்ன பங்களிப்பை கொடுக்குது அப்படின்றது தான் கொடுக்கணும். பழங்குடி மைய திட்டம் தான் கொடுத்துருவாங்க. திட்டம் என்ன பண்ணுது, எளிய முறையில் கடன் வசதி கொடுக்குது, ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது, சந்தைப்படுத்துவதற்கு உகந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்குது, உற்பத்தி சார் நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி இதன் மூலமாக என்ன ஆகுது, அவங்கள தொழில் முனைவோராக உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலா அம்பேத்கர் தமிழக அரசும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக SC ST மக்களுடைய பங்களிப்பு உயர்த்துறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஜெனரலைஸ்டா போயிருக்காங்க. ஆனா புரிதல், அந்த ஸ்கீம் ஜெனரலா அந்த ஸ்கீமை பத்தி தெரியுதோ இல்லையோ, இப்படி இருக்கலான்ற யூகத்துல போய் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 15 அவங்க பெற்ற மதிப்பெண்கள் 15ல் 5 மதிப்பெண்கள். கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் மிஸ்ஸிங், அந்த ஸ்கீம்ல உள்ள முக்கியமான அம்சங்கள் தெரியல, ஜெனரலைஸ்டா போனதால 5 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்க, 15 மார்க் கொஸ்டின், 4 கேள்விகள். சோஷியல் இஷ்யூஸ் அப்ரோச் பண்ணிருக்கணும். என்ன கொஸ்டின் பாருங்க, இந்திய கிராமப்புற நகரங்கள்ல காணப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கான வேறுபாடுகள். அனலைஸ் ரூரல் அர்பன் டிஃபரன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் இன் இந்தியா. அப்போ பாலியல் வன்கொடுமைகள், இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள், இதான் ஜெனரல் டைட்டில். அப்படி கொடுத்துருக்கணும். பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்கள்ல அந்த பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு. அந்த தரவுகளை கொடுத்துட்டாங்க. ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ குற்ற ஆவண காப்பக அறிக்கையை சொல்றாங்க. மொத்தம் 39,542. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதை வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்க. கிராமப்புற நகர்ப்புற வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, கிராமப்புறங்கள்ல என்ன வகையான பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு, நகர்ப்புறங்கள்ல என்ன வகையான பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இதன் காரணமாக பாலியல் வன்கொடுமைகள், நகர்ப்புறங்கள்ல இதன் காரணமாக பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல விஷயம் இங்க என்ன, யார் பாதிக்கப்படுறாங்க, ஊரக பகுதியில் குழந்தைகள், இங்கே வேலைக்கு செல்லும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எப்படி கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. தரவுகளையும் கொடுக்கணும். கிராமப்புறங்கள்ல இந்த வகையான பாலியல் பாதிப்புகள் இருக்கு, நகர்ப்புறங்கள்ல இந்த வகையான பாலியல் பாதிப்புகள் இருக்கு. கிராமப்புறங்கள்ல உண்மைதான், போக்சோ வழக்குகள் நிறைய கிராமப்புறங்கள்ல ஆள் நடமான மற்ற பகுதிகளில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை தான் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஊரக பகுதிகளில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, 2 பகுதியிலையும் பாலியல் இது இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கிராமப்புறங்கள்ல குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நகர்ப்புறங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் அவங்க தரவுகளாக சொல்லியிருக்காங்க, சமாளிச்சிருக்காங்க. இதுல நம்ம கேட்டதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே அப்ரோச் பண்ணிக்கலாம். அவங்க கம்பேர் பண்ணியே போயிருக்கிறாங்க, சமாளிச்சிருக்காங்க. ஆனா என்ன தெரியுதோ இல்லையோ சமாளிச்சு ஆன்சர் எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த கொஸ்டினை பொறுத்தவரை பாருங்க, அனலைஸ் பண்ண சொல்றாங்க. ரூரல் அர்பன் டிஃபரன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். அப்ப இதுக்கு தரவுகள் வேணும். தேசிய ஆவண காப்பக அறிக்கையிலிருந்து எடுத்துக்கலாம். சரியா, அல்லது தேசிய அந்த தேசிய மகளிர் ஆணையம் கொடுத்த அறிக்கையை எடுத்துக்கலாம். சரியா, இதை போன்ற அறிக்கைகள்ல கிராமப்புறங்கள்ல பாலியல் குற்ற சம்பவங்கள் அதற்கான தரவுகளை கொடுக்கணும், நகர்ப்புறங்கள்ல பாலியல் குற்ற சம்பவங்கள் அது தரவுகளை கொடுக்கணும். அப்புறம் ஒப்பீடு பண்றதுன்ட்டு
இதை ஆராய சொல்றோம், வேறுபடுத்த சொல்றாங்க. அப்படின்றப்போ இந்த வேறுபாடு சரிதான், அப்ரோச் சரிதான். அப்போ கிராமப்புறங்கள்ல பாதிக்கப்படக்கூடியது இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. நகர்ப்புறங்கள்ல என்ன வகையான பாலியல் செயல்பாடுகள்? நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடங்கள்ல பாலியல் இருக்கும், பணிக்கு செல்லும் பெண்கள் பாலியல் இது இருக்கு, இரவு நேர பிரயாணங்கள்ல பாலியல் இது இருக்கு. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், குடும்ப வன்முறை மூலமான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதற்கான தரவுகளை சொல்லணும், காரணங்களை சொல்லணும். காரணம் இந்த காரணத்தால கிராமப்புறங்கள்ல இருக்கு, இந்த காரணத்தால நகர்ப்புறத்துல இருக்கு. நகர்ப்புறத்துல பணிக்கு செல்லக்கூடிய பொருளாதார தேவை காரணமாக பணிக்கு போறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை ஜென்ரலா என்ன பண்ணணும்? ஆமா, இதை அனலைஸ் பண்ண சொல்றாங்க. இதை உள்ள இந்த கான்டெக்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே, சமாளிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஸ்பாட்ல மேனேஜ் பண்ணிட்டு எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். சரியா? அவ்வளவு சிறப்பா எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஸ்பாட்ல சமாளிச்சு யோசிக்கணும் இல்லையா? ப்ரிப்பேர்டா யாருனாலும் கொடுக்கலாம். பொதுவாக செக்ஷுவல் அசால்ட் அப்படின்றத ஜென்ரல் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் அதை ரூரல் அர்பன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அந்த ஸ்பாட்ல யோசிச்சு எழுதுறது வந்து பெரிய விஷயம். அது அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 17வது கேள்விக்கு அவங்க பெற்ற மதிப்பெண்கள், அதனால என்ன பண்ணிருக்காங்க? 11 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்ல டிஃப்ரென்ஸ் அப்படின்றதால அதற்கான அப்ரோச் அவங்க கடைபிடிச்சதுக்காகவே 11 மதிப்பெண்கள். அவங்க திறமையை பாராட்டி 11 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17. இன்னொருத்தவங்க 9 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா 10 மதிப்பெண்கள். ஓகேயா? ரைட். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர் கல்வி உறுதிமொழி குறித்து ஒரு சிறு குறிப்பு. 15 மார்க் கொஸ்டின். மூவலூர் ராமாமிர்த அம்மையார் மெமோரியல் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். அப்போ அந்த ஸ்கீமை பத்தி முழுக்க கேட்குறாங்க. ஷார்ட் நோட் அப்படின்றாங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அப்போ துவக்கம் எப்போ துவக்கினாங்க? ஸோ அப்போ நோக்கம் என்ன நோக்கத்துக்காக கொண்டாங்க? பயனாளிகள் தகுதி என்ன? பயனாளிகள் யாரு? தகுதி என்ன? திட்டத்தினுடைய சிறப்புகள் என்ன? இதனுடைய நன்மைகள் என்ன? இதன் மீதான விமர்சனங்கள் என்ன? அப்போ இதில் உள்ள குறைகள் என்ன? அப்போ இதில் ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? வே ஃபார்வர்ட் என்ன? இதுதான் இதற்கான அப்ரோச்சாக இருக்க முடியும். பாருங்க, நோக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்புலம் என்ன, அதனுடைய தற்போதைய நிலை என்ன, முக்கிய அம்சங்கள் என்ன கொடுத்துட்டாங்க. நல்லா இது கரண்ட் அஃபேர்ஸாக வந்துச்சு. அப்போ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதனால் உள்ளால் விளைந்த நன்மைகள் என்ன அழகா சொல்லியிருக்காங்க. உள்ள குறைகளை சொல்லியிருக்கலாம். வே ஃபார்வர்ட் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஆனால் நல்ல ப்ரெசன்டேஷன் தான் இது. 15 மார்க்கு இந்த கொஸ்டின் நல்ல ப்ரெசன்டேஷன். ஸோ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18 அவங்க வாங்கின மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள் ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 11 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க. ஆவரேஜா அவங்க பார்த்தீங்கன்னா 9.5 மார்க் வாங்கியிருக்காங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நல்ல ப்ரெசன்டேஷன். அடுத்தா பாருங்க, பசுமை தமிழ்நாடு, கிரீன் தமிழ்நாடு மிஷன். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸா அந்த பீரியட்ல வந்துச்சு. அழகா பிளான் பண்ணி எழுதியிருப்பாங்க. டிஸ்கஸ் வேற சொல்லியிருக்காங்க. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை கேட்குறாங்க. பசுமை தமிழ்நாடு மிஷனுடைய முக்கியத்துவம் அதை நம்ம விவாதிக்கணும். அதனுடைய சிறப்புகள் குறைபாடுகள் அதை சொல்லணும். பசுமை தமிழ்நாடு திட்டம். அப்போ இது வந்து வனப்பரப்பு அதிகரிக்கிறதுக்கான திட்டம் தான் இது. ஏற்கனவே இது தொடர்பான வனக்கொள்கை இருக்கு. தேசிய வனக்கொள்கை 1988, தமிழ்நாடு வனக்கொள்கை 2018 ஒன்று இருக்கு. அதையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம். முக்கியத்துவத்தை தான் கேட்குறாங்க. அதனால முக்கியத்துவம்னே சொல்றாங்க. முக்கியத்துவத்தை பாயிண்ட்ஸா கொடுக்குறாங்க. பருவநிலை மாற்ற இயக்கம், நெகிழி, பிளாஸ்டிக் தடை, மஞ்சப்பை திட்டம் உள்ளிட்டவரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? சூழல் நட்பு காரணிகள், சதுப்பு நில பாதுகாப்பு, ஈரநில பாதுகாப்பு இயக்கத்தை நடத்துறோம். ஈரநிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது, குறிப்பா பள்ளிக்கரணை உள்ளிட்ட இந்த கொடுத்துட்டாங்க. அழகாக ஃபேக்ட்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. பசுமை தமிழ்நாடு நிறுவனம், காலநிலை மாற்ற ஸ்டுடியோ, பனை ஆராய்ச்சி நிலையங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீல கடற்கரை ப்ளூ அந்த பீச் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடைய முக்கிய அம்சங்களை சொல்றாங்க. இதை டிஸ்கஸ் அப்படின்னா அந்த சிறப்புகள்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். அதன் மீதான விமர்சனங்கள் அல்லது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் ஆஸ்பெக்ட்ல அப்ரோச் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸாக வந்துச்சு. கரெக்டாக நல்லா புரிஞ்சு கொடுத்துருக்காங்க. 19வது கேள்விக்கு ஒருத்தர் 6 மதிப்பெண் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் 11 மதிப்பெண் கொடுத்துருக்காரு. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்காங்க? 8.5 மார்க் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அது கொஞ்சம் டிஸ்கஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போயிருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தா பாருங்க, சஜஸ்ட் சூட்டபிள் மெஷர்ஸ் ஆர் ரெமெடிஸ் டு சால்வ் எராடிகேட் கம்யூனலிசம். கம்யூனலிசத்தை இல்லாம செய்வதற்கு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க பண்ண சொல்றாங்க. உங்களை பரிந்துரைக்க பண்றாங்க. இந்தியாவில் வகுப்புவாதம் மிக தீவிரமா இருக்கு. அப்ப பாருங்க, வகுப்புவாதம்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் சொல்றாங்க. அதற்கான எவிடன்ஸை ஒன்று கொடுக்குறாங்க. வகுப்புவாத தீர்வுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷனை என்கரேஜ் பண்றது இல்லை. இதை வேற வகையிலான ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் மேக்ஸிமம் வேண்டாம். சரியா?
இது வந்து வறுமை, நச்சுவட்டம் உள்ளிட்டவர்களுக்கு மட்டும்தான், வைசிய சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போடலாம். மற்றபடி இதை என்கரேஜ் பண்ணதில்லை. பாருங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்ற ஆலோசனையை கொடுக்குறாங்க. மதச்சார்பு விதிகளை உருவாக்கணும், தேசிய நீரோட்டத்துல சிறுபான்மையினத்தவரை இணைக்க செய்யணும், சமூக நல்லிணக்க குழுக்களை உருவாக்கணும், மதச்சார்பற்ற நட்பு வட்டாரங்களை உருவாக்கணும், சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். அப்புறம் அனைத்து மதத்தவரும் அந்த மத திருவிழாக்களை பங்கேற்கிறத என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, சமாளிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லலாம், தேசிய ஒருமைப்பாட்டு குழு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மூலமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், சிறுபான்மையினருக்கான மேம்பாட்டு நடவடிக்கைகள் அவங்க வந்து இதை உறுதிப்படுத்தணும், அவங்களுடைய கல்வி சமூக பிரச்சனைகளை தீர்க்கணும். சரியா? ஆமாம், மதச்சார்பின்மையை உறுதிப்படுத்தணும் உள்ளிட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸோட சிறப்பாக சொல்லியிருந்தா இது சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20வது கேள்வி அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20வது கேள்வியில் 11 மார்க் கொடுத்துருக்காங்க. சமாளித்தாலும் 11 மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஆவரேஜாக. ஸோ இப்படி சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நம்ம தேர்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்திக்ஸ் வந்துருச்சு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. மென்டல் எபிலிட்டி இல்லை, மென்டல் எபிலிட்டியில் 50க்கு 42 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகான ப்ரெசன்டேஷன். ஆக்சுவலாக அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 50 அவுட் ஆஃப் 50 வாங்கியிருக்கலாம், ஒரு சின்ன தவறின் காரணமாக 42 அவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இதில் வாங்கியிருக்கிறாங்க. இது சம்ம நம்ம இப்போ பார்க்கல, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் அவுட்லைன் பாருங்க. 50க்கு 42 வாங்கியிருக்காங்க. ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தெளிவாக யூஸ் பண்ணி ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்காங்க, ஆன்சரை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாவை எழுதியிருக்காங்க, ஆன்சரை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கோர்வையாக எழுதியிருக்காங்க. சரியா? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 மார்க் கொஸ்டின். எரர்ஸே இல்லாமல் எவ்வளோ தெளிவாக போயிருக்கு பாருங்க, ப்ரெசன்டேஷன் எவ்வளோ கோர்வையாக தெளிவாக இருக்கு பாருங்க. 50க்கு மென்டல் எபிலிட்டியில் அவங்க 42 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. இது அவங்க மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. 167 மதிப்பெண்கள், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தப்பு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. மென்டல் எபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ எத்திக்ஸ் வந்திருக்கு, இந்தா அவங்க வாங்கின மதிப்பெண்களையும் நான் பின்னால் கொடுத்துருக்கோம், அதை அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், தட் இஸ் பேப்பர் 2ல ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு டம்மி நம்பர் போட்டு தான் எவாலுவேஷன் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க வாங்கின மதிப்பெண்களை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் பாருங்க 166.5, செகண்ட் எவாலுவேஷன் பாருங்க வேல்யூவேஷன் 2 167. எவ்வளோ வித்தியாசமே இல்லை பாருங்க. நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ், பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது, அந்த ஸ்ப்ரெட் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. இது நிச்சயமாக குவாலிட்டியான பேப்பர் தான். ஸோ அப்போ இதன் மீதும் நம்ம குறைகள் சொல்லத்தான் செய்வோம். எப்போவுமே நான் எழுதினாலும் நான் பின்னால் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இந்த ஆன்சர் எனக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லுவேன். எந்த பேப்பரும் 100% பக்காவான பேப்பர் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% சிறப்பான விடைகளை யாராலும் அளிக்க முடியாது. சரியா? அப்போ குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இதை இவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. இவங்க பேப்பர்ஸில் ஜென்ரலான பாசிட்டிவான திங்ஸ் என்னென்னா, என்ன கொடுத்தாலும் எழுதக்கூடிய ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குது. சரியா? நல்ல அலைன்மெண்ட் இருக்குது, நல்ல கையெழுத்து இருக்குது, நல்ல பேனாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அப்ரோச் ஓரளவு சரியாக இருக்குது. கேள்வி இதில் சில கேள்விகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டவர்கள் அப்ரோச் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கூடுதலாக கொடுத்துருக்கலாம். மாடர்னிட்டி ஆகட்டும், சோஷியல் இஷ்யூ ஆகட்டும், நிறைய புள்ளி விவரங்களாகட்டும், டைட்டில்ஸ் ஆகட்டும், பெயர்களாகட்டும், இது எல்லாமே வரணும். வர்றது வந்துட்டு அது மாதிரி அந்த என்ன கொடுத்துருக்கலாம், முக்கியமான சேயிங்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம், அவங்களுடைய சிறப்பு அடைமொழி பெயர்கள் கொடுத்துருக்கலாம், தரவுகளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொடுத்துருக்கலாம். அப்ரோச் கேள்வி கேட்ட வகையில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் கொஞ்சம் அந்த சீக்வன்ஸாக அப்ளை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். சரியா? அப்ரோச்சில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இன்னும் கொஞ்சம் 4 பாயிண்ட்ஸ் எழுதுல 4 பாயிண்ட்ன்றதை இன்னும் கொஞ்சம் 6 பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், 8 பாயிண்ட்ன்றதை 10-12 பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவ்வளவு குறைகள் சொல்கிறோம் அப்படின்னாலுமே ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பேசணும். ஸ்பாட்டில் இந்த ப்ரெசன்டேஷன் என்பது நிச்சயமாக சிறந்த ப்ரெசன்டேஷன். அவங்களுடைய விடாமுயற்சி, தொடர்ச்சியான முயற்சி இந்த வெற்றி அவங்களுக்கு பெற்று தந்திருக்கு. அப்போ இவங்ககிட்ட இருந்து பொதுவாக ஒரு போட்டித் தேர்வில் முன்னோடிகள்ட்ட இருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கணும். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கணும். அவங்களுடைய சின்ன சின்ன குறைகளை நம்மளும் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ண முயற்சி பண்ணணும். ஓகேயா? தமிழ் வழி பேப்பர் கேட்டிங்க, உங்களுக்காக தான் அந்த பேப்பர். ஸோ நீங்களும் இந்த அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமையும். ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்க, நல்ல நிலையை எட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.